பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஆலிங்கதேவீம் மரிதாம் ரிஷண்ணம் பரஸ்பராசிரிட்டகடீ நிவேசம் சஞ்சாருடம்பாசரணீவகந்தம் பஜாபகம் சக்தி கணேசமீடே. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சதாசிவம் அனந்தஞ்ச ஸ்ரீகண்டம் புனரம்பிகாம் குஹம் விஷ்ணுஞ்சதாதாரம் குருன் சப்தசமாஸ்ரயே. கேயூரகுண்டலகிரீடவிபூஷிதாங்கம் ஹஸ்தோத்பலம் கடிகரம் திருதராஜவேஷம் ருத்ராட்சருத்ரஜபூதிலலாடபாஜம் தியாகேத்ருபங்க சிவசுந்தரமூர்த்தி ரூபம். திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மல்ல காவிரி சூழ் திருவள்ளஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குள் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சோல் திருமுல்லை வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய கருணையினாலே குருவருடும் திருவருடும் துணை நிற்க நமது சிவாகம ட்ரஸ்ட் சிவமகிமா ட்ரஸ்ட்டு சிவாகம வித்யாபீடம் கடந்த 10 ஆண்டுகளாக சிவத்தொண்டு புரிந்து வருகிறது. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது. அதில் சிவாகம வித்யாபீடத்திலே பல சிவாகம கருத்தரங்களை எல்லாம் நடத்தி வந்துள்ளோம். பல மாணவர்கள் பகுதி நேரத்திலே வேதம் சிவாகமம் தேவாரம் பயின்று வருகிறார்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக இன்று பௌர்ணமி தைப்பூசம் நன்னாளிலே ஒரு அருமையான உபன்யாசத்தை நாம் எல்லாம் கேட்க உள்ளோம். இது நாம் செய்த புண்ணியம் என்றே கருத வேண்டும். அதனால தான் முதல்ல பாடும்போது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு ஞானசம்பந்தர் பாடியதான அந்த தேவாரத்தை பாடினேன். முதல்ல உபன்யாச தலைப்பை பற்றி ஒரு சிறிது நேரம் நாம் சிந்தித்து விட்டு அடுத்து உபன்யாசம் செய்கிறவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியணும், தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் இந்த வித்யாபீடத்தில் சொல்ல வேண்டியதான ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறதுனால அவரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இங்கே உபன்யாசம் செய்யக்கூடியவர் உங்களுக்கெல்லாம் தலைப்பை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லுவார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாச தலைப்பு என்னன்னு கேட்டேன்னா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சிவபரத்வம் என்ற தலைப்பு. இந்த தலைப்பில் உபன்யாசம் செய்கிறதுக்காக டாக்டர் சுரேஷ்வரா சிவாச்சாரியர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக நமது பாடசாலை குருமுதல்வர் சிட்லப்பாக்கம் திருவீழிமலை சிவாகம ஞானபானு சிவாகம் பிரவீனர் சிவாகம் வித்யாரத்னம் பல பட்டங்களை பெற்றவர் திருவீழிமலை கல்யாண சுந்தர சிவாச்சாரியர் சுவாமிகள் அவர்கள் இங்கே தலைமையேற்று அமர்ந்திருக்கார். அவரையும் வருகவர் என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு உபன்யாசம் செய்கிறதுக்காக சாகித்ய சிரோமணி டாக்டர் சுரேஷ்வரா சிவாச்சாரியர் அவர்கள் வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த தலைப்பு வால்மீகி ராமாயணத்தில் சிவபரத்வம். எதுக்காக இந்த தலைப்பு நம்ம எடுத்தோம்னா, நம்மெல்லாம் மேற்கு மாம்பலத்தில் இருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அயோத்தியா மண்டபம் பக்கத்திலே இருக்கோம். அனுதினமும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வரோம் எல்லாருமே. அரைக்குடரோடு கிராஸ் பண்ணால் இந்த ராமரை தரிசனம் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. அங்கே இருந்துன்னு இருக்கோம். பலதரம் பல ஆண்டுகளாக ராமாயண உபன்யாசத்தை கேட்கக்கூடியதான பாக்கியத்தை நாமெல்லாம் பெற்றிருப்போம்.
பல மகான்கள் ராமநாமகிமையை பற்றி சொல்கிறத நம்மெல்லாம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் நாம் செய்த பெரிய ஒரு புண்ணியம். அதுபோல் அந்த வால்மீகி ராமாயணத்தில் சிவபரத்துவம் என்ற தலைப்பிலே உள்ள விஷயத்தை பற்றி கேட்க இன்றைய தினம் திருவருள் கூட்டியுள்ளது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை பண்ணதை நாம் எல்லாம் அறிவோம். எல்லோரும் ராமேஸ்வரம் போயிருப்போம். இன்னொரு விஷயம் என்ன, திருவீழிமலையில் அந்த ஊர் சிவாச்சாரிய சுவாமிகளே இங்கே அமர்ந்திருக்கார். 7 தலைமுறையா அப்போ அங்கே பூஜை பண்ணியிருக்கா, இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்கார். 10 தலைமுறை, மன்னிக்கணும், 10 தலைமுறையா அந்த ஊர் சிவாச்சாரிய சுவாமிகளே இந்த ஊரில் வந்திருக்கார். இந்த வித்யாபீடத்துக்கு முதல்வராக இருக்கார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அங்கே மகாவிஷ்ணு சிவபூஜை சக்கராயுதம் பெற்றிருக்கார். மகாவிஷ்ணு சிவபூஜை பண்ணி சக்கராயுதம் வாங்கினதை தேவாரங்களில் 4 பெருமக்களும் குறிப்பிட்றா. திருப்பல்லாண்டில் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிகதில்லை தன்னுள்னு திருப்பல்லாண்டு. ஞானசம்பந்த பெருமான் மால் 1000 கொண்டு மலர்கண்ணிட ஆடி ஏலா வளையத்தோடு ஈந்தான் உரை கோயில்ங்கிறாரு. அப்பர் சுவாமி நீட்டினை நிறைய பூசி நித்தல் 1000 பூ கொண்டு ஏற்றொளி ஒரு நாளொன்று குறையக்கண் நிறையவிட்ட ஆற்றொழு காழி நல்கி அவன் கொணர்ந்து இடிச்சுங்கோயில் வீட்டெழுந்து அடிப்பர் வீழி விடலைகள் விரதனாரேன்னு அப்பர் சுவாமி தேவாரம். நீட்டனை நிறைய பூசினர், விபூதி பூசிட்டு பூஜை பண்ணாராம் மகாவிஷ்ணு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய தேவாரத்தில் ஆட மாலகன் ஏத்த நாள்தோறும் அந்தனர் வீழி கொண்டேன் அடியேருக்கும் அருளுதிலே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுறார். திருவாச்சகத்தில் மணிவாச்சக சுவாமி பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய தங்கன் இடந்தரன் சேபடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கருடையவா எங்கும் பரவினாம் தோணோக்கம் ஆடோமே. பங்கயம் 1000 பூவினில் நித்தியம் மகாவிஷ்ணு 1000 தாமரை பூ கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணாராம் அந்த ஊர் சுவாமியை. சுவாமி ஒரு சோதனை பண்ணி ஒரு பூவை மறைச்சிட்டார். உடனே என்ன பண்ணார், சிவபூஜையிலேருந்து ஏந்து போய் திருப்பி பூ பறிச்சு வரக்கூடாது. உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சித்தாராம். ஆகவே முதல்ல கண்ணை கொடுத்தது மகாவிஷ்ணு தான் மாமனார் அடிக்கடி சொல்வார். இந்த மகாவிஷ்ணு அவதாரங்களில் சிவபூஜை செய்து சிவபூஜையின் மகத்துவத்தை நமக்கெல்லாம் உணர்த்தியிருக்கார். நம்ம சிவபூஜையினுடைய புண்ணியம் என்ன பலன் என்னென்னா முதல்ல நமக்கு உணர்த்தினவர் யாருன்னா மகாவிஷ்ணு தான். கண்ணப்பருக்கு முன்னாடியே கண்ணால் அர்ச்சித்தவர் மகாவிஷ்ணு, முதல் கண்ணப்பர். எங்களுக்கு சிவாச்சாரியாருக்கெல்லாம் முன்னாடி அவர் சிவபூஜை பண்ணியிருக்காங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. எங்களுக்கு சப்த குருள் அவரும் ஒன்று, சதாசிவம் அனந்தஞ்ச ஸ்ரீகண்டம் புனரம்பிகாம் குகம் விஷ்ணம் ஜதாதாரம் குருன் சப்த சமாஸ்ரயே. இப்படி அநேக சிவாலயங்கள் நம்மெல்லாம் இங்கே தரிசனம் பண்ணியிருக்கோம். அம்பாள் முதற்கொண்டு பிரம்மாதி தேவர்கள் வரையிலும் சிவபூஜை செய்து உயர்வு பெற்றது நாம் தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்கள் செல்லும்போது இந்த ஆலய ஸ்தல வரலாற்றிலே சிவாச்சாரியார் சொல்கிறத நம்மெல்லாம் கேட்டிருக்கோம், அதை நம்ம பார்த்துருக்கோம். அதோடு என்னன்னு கேட்டேன்னா மிருகங்கள் சிவபூஜை பண்ணி உயிர் பெற்றதே நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது குரங்கு அணில் முட்டம், குரங்கணில் முட்டம்னு ஊர் இருக்குது, அங்கே குரங்கு பூஜை பண்ணியிருக்கு, அணில் முடிச்சு பூஜை பண்ணியிருக்கு, காக்கா பூஜை பண்ணியிருக்கு. முட்டம்னா காக்கா. திருஆனைக்காவலில் யானையும் சிலந்தி பூஜை பண்ணியிருக்கு சிவபூஜை. திருநாரையூர் நார பூஜை பண்ணியிருக்கு. இப்படி நிறையா இருக்குது. திருவெரும்பூர் எறும்பு பூஜை பண்ணியிருக்கு சிவபூஜை. ஆகவே இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா சிவபூஜை கூட உயர்ந்ததான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. இந்த ஆகமம் சொல்கிறது சர்வ யஜ்ஞ தபோதான தீர்த்த தேசேடு எத்பலம் தத்பலம் கோடி குடிதம் சிவலிங்கார்ச்சனாத் பலம்ங்கிறது. சிவபூஜையோட உயர்வு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகமம் நமக்கெல்லாம் சொல்கிறது. அதனால் இங்கே நம்மளோட வித்யாபீடத்தில் பூர்வபாகம் உத்தரபாகம் ரெண்டுமே இங்கே நம்ம போதிச்சுட்டு வரோம். பெரிய பல வித்வான்கள் இங்கே ஆகமத்தினுடைய சிறப்பையும் ஆகமத்த விஷயங்கள்லாம் நமக்கு சித்தாந்த விஷயங்கள்லாம் இங்கே நமக்கு சொல்லிட்டு வரா. அதில் இந்த மகாகாவியமான ராமாயணத்தில் இந்த ராமர் சிவபூஜை செய்தும் சிவ சம்பந்தமான விஷயத்தையும் கேட்க வேண்டும் பல நாள் எனக்கு. அதற்கு ஒரு தூண்டுகோலாக விளங்கியது சிவகீதைன்னு ஒரு புஸ்தகம். 1914 முதல் பதிப்பு அந்த புஸ்தகம். இலங்கையில் முத்துசாமி குருக்கள் அவர்கள் வெளியீடு. 2வது பதிப்பு தேவகோட்டை அகஸ்தீஸ்வர சிவாச்சாரியார் லலிதாம்பர் மணிவிழா வெளியீடு. இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்க சொன்னவர் என்னுடைய சீனியர். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மணிவிழாக்கு முன்னாடியே திருவாவூர் ஆதிக்கத்தில் போட்டாங்க. திருவாவூர் ஆதிக்கத்தை வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ திருநெல்வேலி
கோமரசங்கரப்பட்ட என்னுடைய சீனியர். அவர் வாங்கி இந்த புஸ்தகத்தை வாங்கி படினார். அது படித்ததனுடைய தாக்கம் ரொம்ப நாள் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என் மாமனார் அடிக்கடி சில சந்தேகங்கள் அதில் கேட்குறதுண்டு, அவ்வாறும் சொல்லுவார். அருமையாக நமக்கெல்லாம் பகவத்கீதை தான் தெரியும், இன்னும் நிறையா கீதை இருக்குதுன்னு அவர் சொல்லும்போது சொல்வார் உங்களுக்கு. அதுதான் நமக்கு பிரசித்த. சிவகீதைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. மிக அருமையான புஸ்தகம், இது எல்லோரும் வாங்கி படிக்கலாம். அந்த சிவகீதையில் இந்த ஸ்ரீராமர் வந்து சீதையை பிரிந்து வனவாசத்தில் இருக்கும்போது, வனவாசம் போதே பிரிஞ்சுட்டார் தண்டகாரண்யத்தில். அப்போ சீதையை பிரிஞ்சு இருக்கும்போது ரொம்ப மனவேதனை இருக்கார். அகத்திய பெருமான் என்ன பண்ணுறார், இந்த ராமருக்கு விரஜா தீட்சைன்னு ஒரு தீட்சை கொடுத்து பாசுபத விரதத்தை அனுஷ்டிக்கவும் என்று சொல்ல, அதனால் அவனுக்கு சிவபெருமான் உனக்கு காட்சி தந்து பாசுபதாஸ்திரத்தை கொடுப்பார். அந்த பாசுபதாஸ்திரத்தை வச்சுட்டு நீ ராவணை சம்ஹாரம் பண்ணலாம் அப்படின்னு அருளி செய்கிறார் என்று அதில் வருது. அந்த பாசுபதாஸ்திரம் அர்ஜுனனும் வாங்கினான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ பண்ண தேவாரத்தை விட அதனால தான் அந்த தேவாரத்தை எடுத்து பாடினேன், பாசுபதா பரஞ்சுடரேன்னு. இப்படி ராமச்சந்திரமூர்த்தியும் பாசுபதம் விரதம் இருந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்தார். சிவபெருமானை காட்சி தந்து அவருக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து அருளினார் என்பது இந்த புஸ்தகத்தில் வரும். அப்புறம் சைவ சித்தாந்த விஷயங்கள்லாம் நிறையா வரும். இப்படியாக அந்த புஸ்தகம் சொல்லும். இந்த ராவணவதம் அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கெல்லாம். ராவணவதம், ராமர் பட்டாபிஷேகம் அனைவரும் அறிந்ததே. இந்த ராமாயணம்னு இருந்ததுன்னா அதில் ராமர் ராவணன் எல்லாருக்கும் தெரியும். ராவணன் சிறந்த சிவபக்தன். இந்த ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமியும் தன்னுடைய தேவாரத்தில் எல்லா பாடல்களையும் கூடுமான விரையில் குறிப்பிடுறார். சம்பந்தர் சுவாமி சம்பந்தமூர்த்தி சுவாமி 8வது பாடலில் குறிப்பிடுறார். அப்பர் சுவாமி 10வது பாடலில் சொல்கிறார். ராவணனுடைய சிவபக்தியும் சொல்கிறார். ராவணன் வந்து ஆணவத்தினால் இருந்தான். அவனுடைய கைலாமலையை பேக்கும்போது அவனுடைய கை மாட்டிண்டு, அதனால் ஆணவத்தை சுவாமி அடக்கி அவனுக்கு அருள் புரிந்தார். சாமகானம் பாடின சுவாமி பிரத்யட்சமாகி அவனுக்கு அனுகிரகம் பண்ணான்னு தேவாரங்கள் அநேக இடங்களில் குறிப்பிடுறார். அதையும் நம்ம வந்து சிந்திக்க இருக்கோம். இப்படியாக நம்ம இதை பற்றி, இந்த புஸ்தக சிவகீதை பற்றி தெரிஞ்சுட்டோம். கிமேஷ பகவான் நந்தின்னு அடிக்கடி என்னுடைய மாமனார் சொல்லுவார். நான் முன்னாடி ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருந்தேன். அது என்ன விஷயங்கிறது அவரே சொல்லுவார் உங்களுக்கு. என்னுடைய மாமனார், அதாவது பேராசிரியர் கோட்டிமங்கலம் விஸ்வநாத கணேச சிவாச்சாரியர் அவர்கள் டெய்லி ஆத்மார்த்த பூஜை பண்ணோடனே இந்த வால்மீகி ராமாயணத்தை தினமும் பாராயணம் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறைக்கு மேலே பாராயணம் பண்ணதாக சொல்லி கேட்டிருக்கோம், நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு அவர் சொல்கிறது உண்டு. இது கடந்த கால நிகழ்வு நினைவு. அப்படியாக நான் பல மாதங்களாக இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். என்னுடைய மைத்துனர் டாக்டர் சுரேஷ்வரா சிவாச்சாரியார்கிட்ட, நான் பாடசாலை வந்து நீங்கள் இவாளுக்கெல்லாம் சொல்லணும், நாங்களும் கேட்கணும் அப்படின்னு. அவரும் அவர் வேலைகள் அதிகமாக இருந்தால் நான் சொல்லிகிட்டே இருந்தார், வரேன்னு. இப்போ வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். சிவ சம்பந்தமான விஷயங்களை ராமாயணத்தில் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக வையகமும் என்று கூறுவது போல எல்லாரும் இதை கேட்க வேண்டும். இந்த உபன்யாசத்தை வித்யாபீடத்தை நிகழ்த்த இன்றைய தினம் சுவாமி திருவருள் கூட்டியிருக்கார். இது இந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த சப்ஜெக்ட் வரக்கூடியதான இது காரணம். இதை நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ அடுத்ததாக இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டாக்டர் சுரேஷ்வரா சிவாச்சாரியரை பற்றி, அவரை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவள் பரம்பரை என்னென்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சாதாரணமான பரம்பரை இல்லை, ரொம்ப பெரிய படித்த பரம்பரை. அதாவது சோழ மண்டலம். அவள் ஊர் கோடிமங்கலம்னு பேர். அவள் தாத்தா பெரிய ஜாம்பவான் விஸ்வநாத சிவாச்சாரியார்னு பேர். மகாபெரிவாவை மந்திர திருஷ்டாம்பார் அவள் தாத்தாவை. சகஸ்திரநாமம் அவள் அப்பா சொல்லி எனக்கு கேள்வி. சகஸ்திரநாமங்கள்லாம் அவள் அப்பா புஸ்தகம் வச்சுக்க மாட்டாரான், கவனம் பண்ணியே சொல்லுவாரான். அவ்வளோ சகஸ்திரநாமத்தையும் என்றைக்கு சொல்லுவாரான் விரல விட்டு. அப்பேற்பட்டதான ஒரு பெரிய ஜாம்பவான். அவள் சின்ன தாத்தா நெய்வேலி வைத்தியநாத சிவாச்சாரியார். அவர் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணக்கூடியவர். ஸ்லோகத்தெல்லாம் நொற்றுவாய் சொல்லக்கூடியவர். அப்போல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இல்லை, அதனால் இப்போ அவருடைய பதிவுகள்லாம் இப்போ கிடைக்கல. ஏன்னா இருந்தால் அவர் பெரிய அனைவருடைய பதிவுகள்லாம் கேட்டிருக்கலாம். அப்பேற்பட்டதான அவர் ரெண்டு தாத்தாவும் ரெண்டு விஷயத்தில் அவர் ஆகமம் வேதத்தில் பெரிய ஜாம்பவானவர். இவர் உபன்யாசத்தில் ராமாயணம், மகாபாரதம்,
பாகவதம் இதில் வந்து சின்ன தாத்தா பெரிய ஜாம்பவான் அப்படியாக ஒரு பரம்பரை. அவள் தாத்தா 2 பேரும். அவள் அப்பா திருவையாறுடைய அரசர் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தார். கோடிமங்கலம் கே கணேஷ் சிவாச்சாரியார்னு பேர். சதாச்சார சம்பன்னர். இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் சிஸ்துருஷை பண்ணியிருக்கோம். ஸோ முகஸ்துதிக்காக சொல்கிறதில்ல. தர்மியாதீனத்தில் 9 வருடம் படித்தவர். ஆகமம் 2 சிரோமணி சம்ஸ்கிருத காலேஜில் வாசித்தார். சாகித்யம் வியாக்கரணம். திருவையாறு கல்லூரியில் வடமொழி பேராசிரியராக இருந்தார். மாயவரம் பாடசாலைக்கு பரீட்சாதிகாரியாக இருந்தார் அவள் அப்பா. என்னுடைய அவர் வச்சு தான் நிறைய நான் கும்பாபிஷேகங்கள் ஹோமங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அவருடையும் பழகியிருக்கோம். மாமனார் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். தன்னுடைய குருநாதர் இந்த ஃபோட்டோவில் இருக்கார். இவரும் தருமபுரத்தில் தான் படித்தார். திருவேணியுடைய மாமாவும். குருநாதர் மேலே அபாரமான பக்தி. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பேசினாராம். குருநாதர் பேரையும் தன்னுடைய அப்பா பேரையும் சொல்லாமல் இருக்க மாட்டார். தன்னுடைய மூச்சு உள்ள வரை தன்னுடைய வாத்தியார் பேரை சொன்னதே கிடையாது. இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. நாங்கள் யாரும் கேட்டதே கிடையாது. தருமபுரம் வாத்தியார் அண்ணான்னு தான் சொல்லுவார். என்னென்னா அந்த மாதிரி தான் குரு பக்தி அப்படியாக சேர்ந்தார் அவள் அப்பா. அவருடைய பையன் ஒரு டாக்டர் சுரேஷ் சிவாச்சாரியார். இவர் படிக்கும்போதே இவரை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா மாம்பழம் நம்ம கோவிலுக்கு வருவார். படிக்கிற காலத்தில் எங்கே போனாலும் ஒரு கோல்டு மெடல் தான். அவள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா மாதிரி, அதாவது தாத்தா மாதிரி இருக்கான் பாரு இவரை. ஆசுகவி. இவர் படிக்கும்போதே நிறைய கவிதை எழுதிட்டே இருப்பார். இவர் சிவரகசியம் என்ற புஸ்தகத்துக்கு விரிவுரை கொடுத்துருக்கார். எங்களுடைய ஆச்சாரியர் நால்வரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சகஸ்திரநாமத்தை சொந்தமாகவே அது எழுதியிருக்கார். அது எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு வரோம். அதனுடைய சிறப்பு. அவர் அபாரமான சம்ஸ்கிருத பாண்டித்யம். வெறும் சதாச்சார சம்பன்னர். பித்ருவாக்கிய பரிவான அப்பா என்ன சொன்னார் அப்படி தான். அப்படியாக இவருடைய பாண்டித்யம் அந்த பரம்பரையில் வந்தக்கூடியதான இவர் இங்கே நமக்கு வந்து இந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சிவபரத்துவம் என்ற தலைப்பிலே உரையாற்ற உள்ளார். நம்மெல்லாம் கேட்டு பயன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹர ஹர நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சதுர்முகமுகாம்போஜவனகம் சவதோர்மம மானசே ரமதாம் நித்யம் சர்வசுக்லா சரஸ்வதி. சிரசா சிவபக்தானாம் பாதாம்புஜரஜः கணான் வந்தாமகே வயம் நித்யம் வாசனாத்வாந்த பாஸ்கரான். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். ஸ்ரீ கணேச மகாகுரவே நமஹ. சர்வேபியः நமாம்சி பூயாம்சி. சபையில் இருக்கக்கூடிய சிவ மகிமா ட்ரஸ்ட் என்று ஒரு பீட்டத்தில் வித்யாபீட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய மகனியர்களுக்கும் பாடசாலையை ஸ்தாபகராக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரிய அவர்களுக்கும் பாடசாலையின் முதல்வராக இருக்கக்கூடிய நம் பெருமதிப்புக்குரிய நமஸ்காரத்திற்குரிய சிவஸ்ரீ திருவிழிமிழலை அண்ணா அவர்களுக்கும் பாடசாலையின் சம்ஸ்கிருத அத்தியாபகரான முத்து சிவாச்சாரிய அவர்களுக்கும் மற்ற வேதாத்தியாபகர்கள் மற்ற உறுப்பினர் அனைவருக்கும் அடியனுடையதான வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு பாடசாலை நிறுவனர் அவர்கள் கூறிய பிரகாரம் ராமாயணத்தில் சிவபரத்துவம் என்ற ஓர் தலைப்பில் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என் குருநாதனுடையதான அனுகிரகத்தை துணை கொண்டும் என் தந்தையாரின் அனுகிரகத்தை துணை கொண்டும் இதற்கும் மேலாக
என்னுடைய சிறிய தந்தையார் வைத்தியநாத குருக்கள் அவருடைய அனுபவத்தை துணை கொண்டும் இவ்வுரையை நான் நிகழ்த்த இருக்கிறேன். இது சம்பந்தமாக ஒரு வாரத்திற்கு முன் நமது பாடசாலை நிறுவனர்கள் என்னிடம் கேட்டார்கள். ராமாயணத்தில் ராமனுடைய பெருமைகள், ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லியிருக்கு. அதனுடைய பெருமைகளை பற்றியும், அதாவது ராமனின் மாட்சியையும் ராவணின் வீழ்ச்சியையும் நிறைய பறைசாற்றியிருக்கிறார்கள். இதில் ஏதாவது சிவ விஷயமானது இருக்கா? ராமாயணத்து சிவ விஷயம் எங்கேயாவது வருதான்னு அவருடையதான அவ கேட்டது. இல்லை, எல்லா இடத்துலையுமே சிவ விஷயம் இருக்குது. மகாபாரத்தில் இருக்குது, எல்லா கிரந்தங்களும் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த விஷயம் எதுக்காக வந்ததுன்னு பூர்வ பெட்டிக்காக கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தலைப்பு இருக்கே, ராமாயண தாத்பரிய சங்கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ராமாயண சார சங்கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ராமாயணத்தை சிவபரத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இதை கிரந்தமாகவே காமிச்சு கொடுத்துக்க நம்முடையதான பரம மகனீயரான பூஜ்யஸ்தானமாக இருக்கக்கூடியதான சர்வதா ஸ்மரணீயர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் வரியருங்கிறவர் இந்த ராமாயணத்தில் சிவபரத்தமானது இருக்குன்னு திருடீகரணமாக லட்சணத்தோட பிரமாணத்தோட காமிச்சிருக்கார். அதனால் அப்பைய தீட்சருடையதான கிரந்தத்தை ஒரு அனுகிரகத்தின் துணை கொண்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். பிரமாணமானது பெரியாவெல்லாம் காமிச்சிட்டு போயிருக்கா. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா 4 பேர் போன வழியில் போங்கோம். மகனியர்லாம் ஒரு வழி காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதில் நம்ம ஈஸியாக அந்த வழியில் போயிடலாம். அதனால் சிவபரத்தமானது இருக்குன்னா அப்போ சிவவிஷ்ணுக்கு பேதமானது இருக்கான்னு முதல் கேள்வி வரும். பேதம் கிடையாது. எப்படி சைவாகமத்தில் தீக்ஷா விஷயத்தில் சப்த குருக்களுக்கு நடுவில் ஒருத்தராக ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கார் சைவத்தில். அதே போல தான் சிவ ரகசியம்ங்கிறதான ஒரு கிரந்தம், அதுலேயும் மகாவிஷ்ணு ஸ்தானம் எப்படி இருக்கு எல்லாம் கொடுக்குறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், எல்லா இடத்திலையும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் எம்பெருமான் சிவபெருமான் தெரியுது. அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்லாம் எங்கேயுமே பேசக்கூடாது. சாஸ்திர விஷயத்தில் இங்கே யுக்தி பூர்வமாக விஷயத்தை பேசணும், பிரமாணம் இருந்தால் பேசணும். அதுதான் சாஸ்திரம். சாசனாது சாஸ்திரம் உச்சதே. நம்மளை இவ்வாறு செய்ய வேண்டும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் சாஸ்திரத்துடைய வேலை. சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப எனக்கு மகிமை அளவுக்கு அன்பு இருக்குன்னா சொல்லப்போ சாஸ்திரம் ஒத்துக்காது. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போனாதான் இந்த விஷயமானது புரியும். இப்போ இதிகாசம்னா என்ன, எத்தனை இதிகாசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இதிகாசம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ராமாயணம் மகாபாரதம் சொல்லுவோம் பிரசித்தியாக 2 இதிகாசம். ஆனால் உண்மையாக 5 இதிகாசம் இருக்கிறது. ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீ சிவரகசியம் மகா இதிகாசம், ஸ்ரீவித்யா ரகசியம், பிரம்மஜான வைவர்த்தம்னு பிரம்மஜான சுகோதயம், அப்படி 5 விதம் இதிகாசங்கள் கொடுத்துருக்கான். சிலது லப்யமாக கிடைக்கிற சிலது விஷயம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் 5 இதிகாசம் இருக்குன்னு சிவரகசியத்தில் ஆமுகம் பண்ணுறப்ப முகவரியில் விஷயத்தை கொடுத்துருக்கார் பெரியவாலாம். அதில் சிவ ரகசியம்தான் மகா இதிகாசம். இதெல்லாம் இதிகாசங்கள் தான், அது மகா இதிகாசம்னு உத்கிருஷ்டம் அங்கேயே கொடுப்பார். ஏன்னா பரதத்துவம் வேற, பிரம்மாவிஷ்ணுத்ராலாம் கீழே பரதத்துவமான பரபிரமமான இந்த மகேஷ தத்துவமான சதாசிவ தத்துவமானது வேறன்னு காமிப்பார் அவர். அதனால எல்லா இதுக்கும் அந்தர்யாமியாக உள்பொருளாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான பரமேஸ்வரன் தான் அவர் காமிச்சு கொடுத்துருக்க சிவரகசியத்தில். அந்த பிரமாணத்தை உள்ள எடுத்துட்டு இதிகாசம்னு என்ன அர்த்தம் கிரமமாக பார்க்குறப்ப, இதிஹ பாரம்பரிய உபதேசா ஆஸ்தே அஸ்மின் இது இதிகாசா. இது இவ்வாறல்லவா பரம்பரையாக நடந்தது. இதிஹ ஆசை, இது இவ்வாறல்லவா இருந்தது இப்படின்னு சொல்கிறது தான் இதிகாசத்தினுடையதான பொருள். இந்த சம்ஸ்கிருதத்தில் பார்த்தேன்னா ஒரு பொருள் சொல்லிடலாம், அதுக்கு ரூட் வர்புன்னு ஒன்று இருக்குது, மூலதாத்துன்னு சொல்லுவாள். அசுதாத்துவுக்கு கஞ்சனு பிரத்தியம் போட்டாச்சுன்னு அது ஆசை இந்த வார்த்தை வரும். இத்திஹாசா அப்படி ஆகிடும். இத்திஹ ஆசை இத்திஹாசா அப்படி வரும்.
இந்த லட்சணம் எங்கே கொடுத்துருக்காருன்னா தர்மார்த்த காமமோக்ஷானாம் உபதேச சமன்விதம் பூர்வவிருத்த கதாயுக்தம் இதிகாசம் பிரச்சக்ஷத்தேன்னு லட்சணம் கொடுத்துருக்கு. இதிகாசத்தில் என்ன கொடுத்துருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, இதிகாசம் வரத்துக்கு காரணம் இதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிரபு சம்மிதா, சுகிருத் சம்மிதா, காந்தா சம்மிதான் ஒரு சாஸ்திர விஷயமாக தான் முதல்ல போகும். புரியாத மாதிரி தூக்கம் வர மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த சாஸ்திர விஷயத்தை நான் பிரதிபாதனம் பண்ணாமல் சொன்ன விஷயம் புரியாது. ராமாயணமானது நம்ம கதை கேட்கறதுக்காக நம்ம இங்கே வரல, அது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அந்த உட்பொருளை எந்த ரூபத்தில் எடுக்கணும், அதுக்கு என்ன யுக்தியை கையாண்ட சாஸ்திர சம்பிரதாயத்தை எப்படி எடுக்க போகிறதுலாம் முக்கியம் இப்போ இங்கே. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சாதான் இதில் இந்த அர்த்தமானது அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் இருக்க போகிறார் அர்த்தம் மனசில் துதிக்கும். உதாரணம் சொல்ல போகிறேன். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 புருஷார்த்தம் சொல்லுவார். இந்த 4 புருஷார்த்தங்களுக்கும் ஒரு உபதேசமாக சொல்லக்கூடியதை சேர்ந்து உபதேசமாக விஷயத்தை எடுத்துக்கொண்டு முதலில் நடந்ததான சரித்திரத்தை இந்த 4 புருஷார்த்தத்தோடும் கம்பேர் செய்து அதனுடைய பிரயோஜனத்தை கொடுத்து எது சொல்லுகிறதோ அதுதான் இதிகாசம். புரியலையே? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 கொடுத்து அறம், பொருள், இன்பம், வீடு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 4 புருஷார்த்தத்தை அடையணும்னு எல்லா சாஸ்திரமும் சொல்கிறது. இது அடையிறதுக்கு எல்லாமே கடினமான மார்க்கம், ஒன்றும் புரியாதே கேட்குறப்ப தான் ஒரு 3 வழியை சாகித்ய சாஸ்திரத்தை கொடுக்குற 3 விதமான ஒரு சம்மிதா சம்பந்தம். பிரபு சம்மிதான் உண்டு, சுகிருத் சம்மிதான் உண்டு, காந்தா சம்மிதான் சொல்லு. சம்மிதா கரெக்டான வார்த்தை. சம்மிதாங்கிறது அர்த்தம். சம்மிதா சம்பந்தம் அர்த்தம். ஒன்று பிரபு ராஜாவுடன் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று நண்பனுடன் சம்பந்தப்பட்டது சுகிருத்தன் நண்பன், இன்னொன்று காந்தா தன் பிரியையுடன் சம்பந்தப்பட்டது 3. இப்போ இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டால் இந்த பிரபு சம்மிதா சொல்கிறோம் பாருங்க. இந்த பிரபு சம்மிதாங்க தான் வேதங்கள். எப்படின்னு கேட்டால் ஒரு கதையாக சொல்லணும்னு கேட்டால் உங்களுக்கு பிரம்மா முதல்ல வேதத்தை சிருஷ்டி பண்ணார், சதுர்வேதத்துக்கு பிரித்து கொடுத்தார். ஏன்? ஜீவன்கள் அனைவரும் ஒரு என்னுடையதான பரம பாதாரந்தத்தை அடையணும், இதுதான் உத்தேசம். வேத மார்க்கம் கடினமான மார்க்கம். சத்தியம் வத, தர்மம் சர, சுவாத்தியாயான்மா பிரமதா, தர்மான் பிரமதிதவ்யம்னு நிறைய கொடுக்கறது ஆர்டர். ஏன் பிரபு சம்மிதான்னு ஒரு ராஜா போல ஆர்டர் பண்ணுவது? ராஜா செய்யணும், கிராஸ் கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்? செஞ்சுதான்ப்பா ஆகணும், அவ்வளோதான். சுகிருத் சம்மிதா சரி பார்த்தார், இது 50% தான் வந்திருக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர சொன்ன விஷயம். கடினமான உபாசனையா மார்க்கமாக இருக்கு, விஷயம் தெரிஞ்சுக்க முடியல. அப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் இறங்கவுமே விரும்ப இறங்கினார். சுகிருத் சம்மிதா தான் கொடுத்தார். சுகிருத் சம்மிதா தான் புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் கொடுத்தார். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி எந்த விஷயம் கடினமான விஷயத்தை வேதமானது போதித்ததோ அதே விஷயத்தை சுலபமாக ஃப்ரெண்டு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இல்லையோ, இந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டில் கொடுத்தார். சுகிருத் சம்மிதா அப்படின்னு கொடுத்தார். அது நன்னா சக்ஸஸ் ஆச்சு, நன்னா போச்சு. எல்லா விஷயங்கள் ஒரு 80% 90% போச்சு. அப்பயும் பூர்ணமான திருப்தி மக்களுக்கு வெள்ளியே அப்படின்னு கேட்குறப்ப தான் காந்தா சம்மிதாங்கிற சாகித்ய விஷயத்தை காவிய விஷயத்தை எடுத்துட்டார். இது ராமாயணம் ஆதி காவியம். இந்த காவிய விஷயத்தை கையில் எடுத்துட்டார். இதுதான் பெரிய ஒரு சக்ஸஸுக்கு காரணமாச்சு பிரம்மாவுக்கு. ஏன்? வேத பிரதிபாதித்தமான விஷயங்களை, தர்மசாஸ்திர விஷயங்களை, சாஸ்திராந்தர விஷயங்களை எல்லாருக்கும் அனாயாசமாக சென்றடைவதற்கு இந்த மார்க்கம் தான் சிறந்த வழி. இந்த காந்தா சம்மிதா ஏன் கேட்டால் தன் பிரியை சொன்னால் எப்படி கேட்டுக்கொள்வானோ, பிரியமாக சொன்னால் இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்ன பிரகாரம் அழகாக சொன்னால் ரைட் பண்ணிவிடுவோமே, செஞ்சிடலாமே, ஜஸ்ட்டு ஒரு 2 crore தான் கொடுத்தேன்னு நீங்கள் வாங்கிடலாமே, சந்தோஷம். 2 கோடி முடியுமா? ஐயோ பயமாக சார் கேட்குறதுக்கு. இதுதான் அப்போ ஏமாத்துறது தான். ஏமாத்தலை, சத் பிரவருத்தியில் சன்மார்க்கத்தில் பிரவர்த்திக்க வைக்கிறது. அதான் சாஸ்திரத்து உத்தேசமே. குயிக்தியாக தோணக்கூடாது, யாரும் ஏமாத்தலை, பொய் வழி சொல்ல ஆனால் அனாயாசமாக சொல்லி புரிய வைக்கிறது. அதுவும் புரியலேன்னு சொன்னால் உதாரணம்னு சொல்கிறேன். சாஸ்திரக்காரனா சொல்லுவா, கட்டு கௌஷதவ சாஸ்திரம் அவித்யா வியாதிநாசகம்.
ஆஹ்லாதம் அமிர்தவத் காவியம் சொல்வார் விஸ்வநாத். ஒரு குழந்தை அழறது, ஜுரம் அடிக்கிறது, கபமோ ஏதோ வியாதி இருக்குது, அதுக்கு அந்த கசப்பான மருந்தை சாப்பிட்டாதான் அது வியாதி நிவர்த்தி ஆகும் தெரியும். ஆனால் கசப்பான மருந்தை கொடுக்கறதுக்கு இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறான். இப்படி மேலே தூக்கி காலை தூக்கிறது, தலையை தூக்கிறது, துப்புறது, பாதி முழுங்கிறது, முஞ்சி துப்புறது, அடை முழுக்க அழுதுண்டு 1 hour அழுதுட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் உள்ளே போகிறது, வியாதி சரியாக போகிறது, சரியாக போகாமல் இல்லை. ஆனால் இதே தான் இந்த சாகித்யம் இருக்கே, காவியமாக இருக்க, காவிய வழி இருக்கே, இந்த வழி என்னமா சொல்லியும் அந்த குழந்தைக்கு அதே கசப்பான மருந்தை தான் ஒரு தேன்கிறதான விஷயத்தை கையில் எடுத்துக்கும் இந்த சாஸ்திரம் அம்மா எடுத்துப்பான். அந்த தேனை தட்டி குழந்தை நாக்கில் முன்னாடி வைப்பா. திருப்பா இருக்கா, நல்லா இருக்கா, இதே குழைச்சி தரேன், கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுருப்பா. முதல்ல தேன் சாப்பிட்டதான அந்த ஆஸ்வாதத்தில், மதுரத்தில் மருந்தி அனாயாசம் குழந்தை சாப்பிட்ருவோம், வியாதியும் சரியாயிப்படும், அடமும் பிடிக்காது. இதுதான் காவியமாக சுலபமான மார்க்கம். இந்த தர்மார்த்த காம மோட்சங்களை மக்களுக்கு சென்றடைவதற்கு, மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரே வழி இந்த காந்தா சம்ஹிதையான இந்த மார்க்கம்தான் சரி, காவிய மார்க்கம்தான் கரெக்டான வழி அப்படின்னு விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டா ஆதி காவியமான இந்த விஷயங்கள் நிறையா வந்தது, இதிகாசங்கள்லாம் வந்ததுன்னு கொடுப்பார். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்பேற்பட்டதான சுலபமான மார்க்கத்தை காமிக்கக்கூடியதான இந்த காவியங்கள்லேயே ஒரு நுட்பமான ஒரு அறிவுடன் பார்க்கக்கூடிய விஷயமும் சிலது இருக்கு. ரொம்ப தீக்ஷணமாக பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், மனுஷன் எப்படி இருக்கணும் எல்லாரும் சொல்லுவா, ராமனை போல இருக்கணும் சார், ராவணன் போல இருக்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரம் சொல்லும். ராமாதிபத் வர்த்தித்தவ்யம் நது ராவணாதிபத். சம்ஸ்கிருதத்தை சொல்கிறேன், ராமனை போல் இருக்க வேண்டும், இராவணனை போல் இருக்கக்கூடாது. ஆமாம் கரெக்டு சார், ராவணன் ரொம்ப மோசம் சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்ல சாஸ்திரம் இதே தான். எந்த சாஸ்திரம் சுலப மார்க்கத்தை போதிக்கிறதோ அதுக்கு கீழே சொல்கிற அடுத்ததில் அப்படி வச்சுக்காதீங்கோ, அந்நிய வித்திரைக்கும் சொல்லுவார் சாஸ்திரத்தில். அப்படி கிடையாது. ராமன் பண்ணதான வாலிபதத்தை செய்யாமலும் ராவணன் அனுஷ்டித்த சிவபூஜையை விடாமலும் இருப்பது தான் தர்மம். அப்போ ஒரு விஷயம் இப்போ என்ன புரிஞ்சுங்கோ, முதல்ல ராமனை போல இரு, ராவணனை போல இருக்காதங்கிறது. ரைட்டு, வாஸ்தவம் தான், ராவணன் கெட்டவன், ராவணன் துஷ்டன் எல்லாருக்கும் தெரியும். அந்த நான் கேட்குறேன் விஷயம் நிறைய அப்புறம் சொல்ல போகிறேன். துஷ்டனுக்கு எதுக்கு சார் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவானே? துஷ்டனுக்கு எதுக்கு அபரிமிதமான சக்தி படைச்ச சந்திரகாச கத்தியை பார்க்க போகிறேன் எல்லாமே, ஏன் கத்தியை கொடுப்பான்னு? அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மனசை வருதா இல்லையா? அதுதான் எனக்கு இப்போ வேணும். இப்போ எனக்கு இல்லையே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு விஷயங்கள் ஒரு சொல்லும் அந்த வாச்சகம்பா, இந்த பதமும் அர்த்தமும் ஒன்றா வருது. ஆனால் எங்கேயோ ஒன்று இடிக்கிறது சார், எங்கேயோ ஒன்று வேணுமே, தேவைப்படுறது, அர்த்தம் தேவைப்படுறதேன்னு மனசு எதிர்பார்க்குறதோ இல்லையோ, அந்த வியாபாரம் தான் வெஞ்சனா வியாபாரம். அதுதான் முக்கியம். இப்போ சொல்லிட்டு கதை திருப்பி சரித்திரத்துக்கு போய் திருப்பி இங்கே வரேன். இப்போ விஷயம் வச்சுக்கோங்க. இந்த வியஞ்சனா வியாபாரத்தை தான் பிடிச்ச அப்பைய தீட்சிதர். அப்பைய தீட்சிதர் யாருன்னு கேட்டால் 1520 வருஷம் வேலூர் பக்கத்தில் அடையப்பழம் கிராமத்தில் அவதாரம் பண்ணார் பெரிய மகாபுருஷர் சாமவேதி தீட்சிதர் பரப்பர். கணபதி சுப்பிரமணியம் பூரணாமன் சில பேர் சொல்லுவா அவருக்கு பேர். சதுரதிக சத பிரபந்த கர்த்தான்னு பேர். 104 கிரந்தங்களுக்கு மேலே பண்ணியிருக்கார். ஸ்ரீகண்ட பாஷ்யத்துக்கு விருத்தியை இருக்க ஒரே இது இருக்கார். பெரிய சிவாத்வைதி. அதை விட முக்கியம் மகாவிஷ்ணு பக்தர். இவா பரம்பரையில் வந்ததான எல்லாருமே காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு வரதராஜ ஸ்தவம்னு எல்லாருமே எழுதியிருக்கா. வரதராஜ பெருமாள் மேலே அளவு கடந்ததான பக்தி இவாளுக்கு. அப்பேற்பட்டதான மகான், மகாவிஷ்ணு மேலே பிரீத்தி உடையதான ஒரு பிரியமுடையதான மகான். இதில் அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் தான் ராமாயணத்தில் இருக்கார். அது நான் சொல்லலை, சாஸ்திர பிரமாணத்துடன் சாஸ்திரம் சில விஷயங்களை கொடுத்துருக்கு. இந்த சாஸ்திர பிரமாணத்தினால் தெரிஞ்சு கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறது. இவர் பரம்பரையில் வந்தவர் தான். இவரை பற்றி சொல்கிறது தனியும் ஒரு மணி நேரம்லாம் போகாது. அப்பைய தீட்சிதரை பற்றி சொல்கிறது அசங்கியமான கிரந்தம். சிவ ரகசியத்தில் 9வது அம்சத்தில்
அப்பய தீட்சைங்கிற மகான் சைவ சாஸ்திர அபியாசத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணுறதுக்கு அவதாரம் ஆவார்னே கொடுத்துருக்கு. என்ன பார்த்துங்கோ, சைவ சாஸ்திர அபியாசத்தை, சைவ விஷயம் வேற, சைவ சாஸ்திர ஞானத்தை அபியாசம் எங்கே குன்றுகிறதோ அங்கு அதை நிலைநாட்டுவதற்காக அப்பய தீட்சை மகான் அவதாரம் செய்வார். இவர் மட்டும் இல்லை, அதே 9வது ரகசியத்தில் 63 நாயன்மார் அவதாரம் செய்வார்கள், அதையும் கொடுத்துருக்கா. அந்த விஷயம் தான் துணியில் எடுக்க போகிறேன். அதெல்லாம் நிறைய மார்க் பண்ண வந்திருக்கேன். அப்பர் யார், அப்பர் விஷயங்கள் வரப்போகிறது, பூர்வராஜ் எப்படி இருந்தார், அதுக்கு உத்தர ராமாயணத்தை எங்கே வந்திருக்கு, யார் ராமர் கண்ண கதை, இங்கே எங்கே சிவர் அந்தர்யாமி, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ராமாயண பிரசித்த கதையை பற்றி எல்லாம் தெரியும். நாம் தெரிந்ததான சரித்திரங்களில் முக்கியமாக பரமேஸ்வரன் எங்கே எப்படி செயல்படுகிறார், எங்கே சோபிக்கிறார்னு பிரமாணமாக காமிக்க போகிறோம். அப்பேற்பட்ட சிவரகஸ்து கொடுத்த பிரகாரம் அப்பய தீட்சை பரமையில் வந்தோட அவருடைய தம்பி பேரன் நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு பேர். நீலகண்ட தீட்சிதருடையதான சிவோத்கர்ஷ மஞ்சரி கொடுக்குறார். எப்படி சிவபெருமானுக்கு எந்த ஸ்தானம் வைக்கிறாருன்னா சிவோத்கர்ஷ மஞ்சரின்னு பேர். அர்ச்சாமீத தியா இதேவ குசுமம் க்ஷிப்தா ஜனோ முஞ்சதி ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கடைசி பாதத்திலையும் சஸ்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாப்பி நாம்னாயதே அப்படின்னு கொடுப்பார். ஒரு பெரிய விற்த்தாந்தத்தை காமிப்பார். ஹாலாகல விஷம் வந்ததா, அமிர்த கடையத்துக்கு போனாலா விஷம், ஹாலாகல விஷம் வந்தது. ஹாலாகல விஷத்தை பார்த்து எல்லாம் ஓடி போனா. அது மாபைஷ்டேதி கிராவிராசதுரியோ தேவஸ்தமேவஸ்தமான்னு சொல்றார். அப்படி விஷம் வந்த சமயத்தில் உங்களை நான் காப்பாற்றுவேன், பயப்பட வேண்டான்னு எந்த கடவுள் அபயம் கொடுத்தாரோ, பிரம்ம விஷ்ணு பண்ற 33 தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடி இருக்கா. அசுரால் எல்லாம் ஓடிட்டா. எல்லாரும் விஷத்தை பார்த்து பயந்து ஓடின சமயத்தில் மாபேஷ்ட அனைவரும் பயப்பட வேண்டாம் எவர் ஒரு அபயத்தை கொடுத்தாரோ அவர் என் கடவுள். அவர் பேரை வாயினால் சொல்ல மாட்டேன். சஸ்வாமி மம தெய்வத்தம், என்னுடைய தெய்வத்தம், தத் இதரஹா, எனக்கு இந்த லீலையை பிறந்த எந்த ஒரு எம்பெருமான் இருக்கிறாரோ அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இவருக்கு அப்பாற்பட்ட பேரை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிவங்கிறதான பேரை சொன்னாலே பாவம் இல்லை, எனக்கு யோகியதை இல்லை. இந்த லீலையெல்லாம் சொல்கிறார். ஒருத்தரை பற்றி பெருமையாக சொல்லிட்டோம். குருநாதரை பற்றி சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. இப்படிப்பட்ட மகிமை. இப்போ கல்யாணம் திருமணம் நான் உட்காந்துருக்கார் இல்லை, இப்போ வயசில் வயோ விருத்தர், ஞான விருத்தர், பாண்டித்யம் எல்லாம் உண்டு. இப்போ இந்த அண்ணா அவருடைய பெருமைகளை சொல்லி அண்ணா இங்கே இருக்கார் சொல்கிறது புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அந்தமாரி புரிய வைக்கிறார் சிவனை. எப்படி குருநாதரை புரிய வைப்போமோ அந்த மாரி பண்ணுறார். இப்பேற்பட்டதான ஒரு பரம்பரையில் வந்த விஷயங்கள் தான் இந்த அப்பய தீட்சை பண்ண கிரந்தம். பல கிரந்தங்களுக்கு நடுவில் ராமாயண தாத்பரிய சங்கிரகம், மகாபாரத தாத்பரிய சங்கிரகம்னு 2 இது இருக்கு. சரி, இப்போ இந்த விஷயத்தை வந்தாச்சு. இதனுடன் ராமாயணத்துக்கு எங்கே கனெக்டிவ், எப்படி எந்த விருத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த விஷயத்தை சம்ஸ்கிருத தன் விருத்தி தானாகவே விருத்தி பண்ணுற அப்பய தீட்சிதர். அந்த விருத்திக்கு நமக்கு பாடசாலை முதல்வராக கல்யாண சுந்தரன் உட்காந்துக்காரப்ப இதுக்கு தமிழாக்கம் பண்ணவர் வரகூர் கல்யாண சுந்தர சாஸ்திரத்தை பண்ணிருக்கார். இதுக்கு தமிழ் சார சங்கிரகமாக பண்ணிருக்கார். வரகூர் கல்யாண சுந்தர சாஸ்திரிகள்னு சங்கிரகமாக பண்ணிருக்கார். சாஸ்திரபரமான விஷயமாக இருந்தாலும் சில விஷயத்தை கோடீகரணம் பண்ணுறான். எப்படி எடுக்கிறார் பிரமாணத்தை அப்பய தீட்சிதரை காமிக்கிறார். அபிதா லக்ஷணா வெஞ்சனான்னு 3 விதமான வியாபாரம் சக்தி உண்டு. சக்தின்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில். வாச்சிய வாச்சகமாக உள்ளது அபிதா, டைரக்டான பொருள் கொடுத்துரும். வாச்சியம் வாச்சகம் ரெண்டுமே கொடுக்கும். அதாவது இந்த சொல்லுக்கு இது பொருள். பேனாவை கொண்டா, இந்த பேனாங்கிற பொருள் இது இந்த பேனாவை காமிக்கும், பொருளை காமிக்கும். இது வாச்சிய வாட்சி சம்பந்தமானது இருக்கு. அடுத்து லக்ஷணா வியாபாரம். பஸ்ஸு வேகமாக வருது பற்றியா, இது உதாரணம் சொல்கிறேன், லக்ஷணம் சொல்லிக்க முடியாது. பஸ்ஸு வேகமாக வருது பற்றியா, பஸ்ஸு சொத்தமாக வேகமாக வருமா, வராது. டிரைவர் உட்காந்து ஓட்டுனா வேகமாக வருதுன்னு ஒருத்தனை ஆசிரியக்கிறது. சாஸ்திரத்தை சொல்கிறப்ப சாஸ்திர விஷயத்தில் கங்கையில் வீடும்பா, கங்காயாம் கோஷா. கங்கையில் வீடு எங்கே சார் இருக்குது, வீடு காவேரியில் இருக்குது சார், காவேரியில் வீடு இருக்குது சார். அப்படியே தெரிஞ்சுன்னு போயிடுவோம். நம்மளுக்கு புத்தி சமன்வயம் பண்ணுறது. காவேரி பக்கத்து வீடு இருக்கியா நம்மளே நினச்சிக்கிறோம். அது எப்படி வருது, அது லக்ஷணா வியாபாரம் எடுத்துக்கோ. வாஸ்தவமாக காவேரி கங்கை பிரவாகமாக ஓடுறப்ப வீடு இருக்காதங்க, அது தீரத்தில் கரையில் தான் வீடு இருக்கணும். அதனால ஒரு சொல்லை சுட்டி காட்டி அதுக்கு சம்பந்தமான விஷயத்தை காட்டுவது லக்ஷணம். தனக்கு சமன்வயம் ஆகாமல் சுட்டி காட்டுறது.
இது போக இப்ப ராமாயணத்தை எந்த விஷயத்தை ஆதாரமா எடுக்க போறோம் அப்படி வெஞ்சனான ஒரு விஷயம். இதுதான் காவியத்துக்கு அழகு. அப்பே தீட்சை முதல்ல சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மகாவிஷ்ணு சம்பந்தமான காவியமா இருக்கு, சிவபுரத்தை காமிக்கிறீங்களே தப்புன்னு சொல்லலாம், பூர்வபக்ஷம் வரை காமிக்கிறார். ஆனா கிடையாது, மகாவிஷ்ணுக்கு எந்த விதமான இது ஒரு பெரிய மகிமை சக்தி படைத்தவர் தான், ராமாயண அவதாரம் தான். ஆனால் ராமாயணத்தை ஆதி காவியம் காவியம் என்று நீங்க ஒற்றுக்கொள்வீராகில் இந்த வெஞ்சனா வியாபாரம் தான் காவியத்துக்கு ஆத்மாவாக இருக்கிறது சாஸ்திரம் சொல்றது. அப்ப இது காவியம் இல்லைன்னு ஆயிடும், பார்த்துக்கோங்க. இப்ப வெஞ்சனா வியாபாரமானது எங்க ஒரு காவியம் எடுத்த உத்தமமான காவியம்னு அங்கு வெஞ்சனா வியாபாரமானது அவசியம் வேண்டும். வெஞ்சனான என்ன சார் புரியலையே, அப்ப பார்த்தா சொல்லிட்டு அஞ்சனா வெஞ்சனா புரியலையே கேட்கலாம். வெஞ்சனா வியாபாரம்னு தமிழ்ல சொல்லுவா இறைச்சி பொருள், மெல்லினம் இறைச்சி பொருள். வெஞ்சகா ஹிருத்கத பாவ ஆவிஷ்கரணம், மனதில் இருக்கக்கூடியதான பாவத்தை வெளிப்படுத்துவது எதுவோ அது வெஞ்சனா. புரியல என்ன, ஒரு சப்தம் இருக்கு வத்சராம தனுப்பஷ்ய, இதுலயே நம்ம ராமாயணத்திலே வருது. இது ராகவம் அப்ரவீத், இங்கேயே ஆரம்பிச்சிடறேன் சிவபுர விஷயத்துல. வத்சராம தனுப்பஷ்ய இது ராகவம் அப்ரவீத், விஸ்வாமித்திரர் சொல்ற சந்தர்ப்பம் எங்க, பாலகாண்டத்தில் ராமர் மிதிலைக்கு வந்திருக்க, அந்த சிவதனுசு ஆரோப்பம் பண்ண போகிறது, அந்த சமயத்தில் வருது பேச்சு. வத்ச ராம, அழகான பதம். தனுகு பஷ்ய, தனுகுன்னு தெரியும் ஒரு வில்லு. வத்ச ராம தனு பஷ்ய இது ராகவம் அப்ரவீத் விஸ்வாமித்ரா. விஸ்வாமித்ர ராமனை பார்த்து கூறினார் அர்த்தம். இப்போ அர்த்தம் எடுத்தா, குழந்தாய் ராமா வில்லை பார், பஷ்யன பார். சொற்றொடர் ஒன்றை பொறுத்து இருக்கு, விரோதம் ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சியாக இல்லை. ஆமாம், குழந்தை வில்ல பாரு, அப்படி அர்த்தம் கிடையாது. இது சாமானிய அர்த்தம், வாச்சிய வாச்சக சம்பந்த அர்த்தம். ஏன்னு கேட்டால் வாச்சிய வாச்சகத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் இறைவன். மணிவாச்சகர் காமிச்சிருக்கார். மணிவாச்சகர் பார்த்த திருவாச்சகத்தில் சிவபுராணம் முடிச்சோட கடைசியில் என்ன கொடுப்பாருன்னா எல்லாரும் தெரிஞ்சதுதான், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். கவனிக்கணும், அடிக்கடிய சைவ சித்தாந்த குருநாதர் செக்கிட அடிப்படை டீனர் சார் சொல்வார் அடிக்கடி. அங்கே நல்லா கவனிக்கணும், நீங்கள் என்ன உணர்ந்து சொல்லிய பாட்டி பொருள் தெரிந்து வேற உணர்ந்து, அந்த உணர்ந்து தான் உணர்தலின் ஆன்மா. சைவ சித்தாந்தம் உணர்தலின் ஆன்மா, அந்த உணர்வின் பொருள் தான் வெஞ்சகம், வெங்கியம். அப்ப வத்சராம தனுப்பஷியில பாருங்க, குழந்தாய் ராமா வில்லை பார், அப்படி கிடையாது அர்த்தம். இப்ப சம்ஸ்கிருத விஷயத்தை சொல்றேன் பாருங்க. வத்சராம தனுப்பஷி முதல் அர்த்தம் முடிஞ்சு போயிடுத்து. இந்த வெஞ்சனான்னு பல அர்த்தங்கள் கொடுக்க சொன்னாலே அதுதான் காவியத்துக்கு அழகுன்னு. இப்ப இந்த சொன்ன பொருள் நன்னா இருக்கா, அடுத்து நான் சொல்லக்கூடிய பொருள் நன்னாக்க நீங்களே உணர்ந்து பார்ப்பேன். வத்சராம தனுப்பஷி அப்படி அர்த்தம் வைக்கங்கோ. ஒரு அர்த்தம், ஏ வத்ச குழந்தாய் ராமனை வில்லை பார். இன்னொன்று வத்ச, இந்த விஷயம் வத்சங்கிறது லக்ஷ்மணனுக்கு போகிறது மெசேஜ். அப்போ லக்ஷ்மணன் வில்லை ராமன் நான் நேற்றப்ப லக்ஷ்மணனுக்கு யோகியதை இல்லையா? லக்ஷ்மணன் வரக்கூடாதா, பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்போ மெசேஜ் மனசில் வாங்கின்னு சொல்கிறான் விஸ்வாமித்திரர், வத்ச குழந்தாய் லக்ஷ்மணா, இது ராமனுக்குரிய தருணம், இந்த வில்லை ராமன் தான் நான் ஏற்ற வேண்டும், நீ குழந்தை அவருக்கு, நீ தம்பி, நீ பாரு. ஒரு அர்த்தம். இன்னொன்று வத்சஸ்ச அசோ ராமஹா, இந்த வில்லு இருக்கே சிவதனுசு சொல்லின்றீர்கள் நீங்க, சிவதனுசு இல்லை அது. வத்சஸ்ச அசோ ராமா, குழந்தையாகவும் ராமனாகவும் எவர் இருக்கிறாரோ வத்சராமஹா. ஏன் இந்த ராமர் குழந்தையாகவும் இருக்கார், சின்ன அந்த காதில் காக்கை இறங்க சொல்கிற வயசும்பா. ராமர் வில் நான் ஏற்றப்ப இந்த குழந்தை, இவ்வளோ பெரிய மகாராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கேன் நீங்க, யாரும் அசைக்க கூட முடியல இல்லை. ஆனால் என் குழந்தைய ராமரை பாருங்கோ, அவருடைய தனுசு இது. ஏன் அவருடைய தனுசு? சிவப்பிரசாதம் வந்தவர் அவர், சிவானுகிரகம் பெற்றவர் அவர். அவருக்கு குழந்தையர், அப்பன்னா அவர் தான் தூக்க போறார். இன்னொன்று, இந்த ராமர் தான் வத்சர தனுப்பஷ்ய, வத்சராம, இந்த குழந்தைய ராமனுடைய வில்லை பாருங்கள். அடுத்த அர்த்தம், ஏகப்பட்ட ராஜாக்கள் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம், எவ்வளவோ ராஜாக்கள். ராவணன் வந்திருக்கா, சில புராண சில இதில் வருது, நாடகத்தை கொடுக்குற மகா நாடகத்தில் வருது, ராவணன் கூட வந்தான்னு கவி பிரதிபையில் மாற்றுவார். எல்லா ராஜாக்களும் வில்ல அசைக்க கூட முடியல. அப்போ நீங்கள் குழந்தை பருவமாக இருந்துட்டுகள் நீங்களாம்.
சமூகமெல்லாம் இருக்கல, எல்லா குழந்தைகள் பண்ணீங்க, ஒரு வில்ல தூக்க முடியல உங்களால். ஏ குழந்தைகளே, வத்ச சமூகமே, வத்ச உலகமே, இது ராமனுடைய வில்லு, நீங்கள் நான் ஏற்ற வரல, நீங்கள் பார்க்க தான் வந்தீர்கள், பார்த்துட்டு போங்க. இப்போ ஒரு விஷயத்தில் எவ்வளவு அர்த்தம் வருது, இதெல்லாம் எங்கேருந்து? இப்போ நான் சொன்னதான இந்த பொருள்லாம் ரமணீயமாக இருக்கா, இல்லை முதல்ல சொன்னதான குழந்தைய ராம வில்லை இப்போ ரமணீயமாக இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ அர்த்தங்கள் வருது. இதுதான் ரமணீயமாக அர்த்தமாக இருக்க முடியும். இதுதான் வெஞ்சனா வியாபாரம் தமிழில் சொல்கிறாரு சாஸ்திர விஷயத்தை. இந்த ரமணீயமான அர்த்தம் இருக்கே, இந்த வெங்கியார்த்தம் இருக்கே, இதுமாரி ஒரு எந்த ஸ்லோகத்தில், எந்த ஒரு பிரபந்தத்தில், எந்த இதிகாசத்தில், எந்த காவியங்களில் இந்த மாதிரி பொருட்செறிவு எங்கு காணப்படுகிறதோ அதுதான் வெஞ்சனா வியாபாரமான துவனி, அதுதான் உத்தமமான காவியம். அப்படிங்கிறதுனால இந்த உத்தம காவியமாக பார்க்கறதுக்கு ராமாயணம் கதை மாரி கேட்க முடியாது. வெஞ்சனா வியாபாரத்தின் துணை கொண்டு அவரே ஆரம்பிக்கிறார். வெஞ்சனா வியாபாரத்தின் துணை கொண்டு இந்த ராமாயணத்தை சிவபரத்தை நான் சிவபரத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். இன்னொரு அர்த்தம் பார்த்தா இங்கே சிவன் தான் அந்தர்யாமியாக இருக்கிறார். அடுத்த பொருள் அந்தர்யாமின்னு உட்பொருள், உள்ளே விளங்கக்கூடியவர், உள்ளே சோபிக்கக்கூடியவர். என காரணாகமத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. சிவசதா சிவச்சைவ மகேஷோவா ததாத்ரயா வாச்சக ராகித்யா வாங்மனோத்தர கோச்சரா அப்படி காரணாகமத்தில் ஆகமத்தை கொடுக்கும். வாச்சக ராகித்யம் தான் பரமேஸ்வரன் இருக்கார். டைரக்டாக சொல்லக்கூடியதான பொருள் இருக்கு பாருங்க, அதில் பரமேஸ்வரன் இருக்க மாட்டார். உள்ளர்த்தத்தெல்லாம் பரமேஸ்வரன் இருப்பார். அதான் அந்த இடத்துல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாரும் போட்டுக்கார். அவர் உணர்தல் வேற, அந்த உணர்ந்தால் தான் விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி சாஸ்திரபரமாக விஷயத்தை காமிச்சுட்டு அதில் மேலும் முதல் ஸ்லோகத்தில் விற்பி ஆரம்பிக்கிற தன்னுடையதான மந்திரங்களை சொல்லிட்டு ஆச்சாரியனை முதல்ல பண்ணுறார். இந்த கிரந்தத்தை யார் பண்ணிருக்காளோ அப்பைய தீட்சிதேந்திரான்னு அசேஷ வித்யா குரு நகம் வந்தே எத்கிருதி போதா போதோ வித்வத் அவித்வத் விபாஜக உபாதி. ஸ்லோகம் கடினமாக தான் இருக்கும், கஷ்டமான ஸ்லோகம்தான். என்ன அர்த்தம் கேட்டேன்னா, எவர் இயற்றிய நூல்களை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் அறிவாளி. எவன் இயற்றிய நூல்களை எவன் அறிந்து கொள்ளவில்லையோ அவன் அறிவாளி அல்ல. அப்பேற்பட்டதான கிரந்தங்களை அருளிய அப்பைய தீட்சித சுவாமிகளுக்கு என்ன நமஸ்காரம். அப்போ என்ன அர்த்தம்? அதுலேயே துனியை காமிக்கிறது. நான் ஸ்லோகம் படிச்சுட்டேன், புரியுறது எனக்கு புரியலையே. புரிஞ்சதுன்னு எப்படி புரிஞ்சது? புரியும்படி புரிஞ்சதா, புரிந்து வைக்கும்படி புரிந்ததா, இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுதா? இந்த மாதிரி விசாரமான ஆஸ்பதம் இருந்தால் தான் சாஸ்திரம். அது இந்த மாதிரி பிரகாரத்தை கேள்வி கேட்டால் இல்லை என் சொன்னது ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு, அது இல்லை. எவர் இயற்றிய நூல்களை அறியும்படி. அப்போ நான் தாத்பரிய சங்கிரகம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ராமாயணத்தை படிச்சிருக்கேன், நீங்கள் ஆதிகவி பண்ணதை, ஆதிகவிராட் வால்மீகி பண்ண படிச்சிருக்கேன். அந்த காவியங்களை புரிந்து கொள்ளும்படி புரிந்து கொண்டீர்கள் ஆகில் நீங்கள் அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு ஆரம்பத்திலே மங்கள ஸ்லோகத்திலேயே விஷயத்தை ரொம்ப தீக்ஷணமாக நிறையா கொடுத்துட்டோம். இதை முதல் ஸ்லோகத்தை விசாரமாக ஆரம்பிக்கிறார். இககலு பகவான் பிராச்சேதசா கமலாசன வரலப்த சகலார்த்த வேதனா ஸ்ரீ ராமச்சந்திர சரித்த வர்ணனாத்மகம் ஸ்ரீமத் ராமாயணாக்கியம் மகத் ஆதிகாவியம் நிர்மமே. ஆதிகாவியமாக முதல் காவியமாக ராமாயணத்தை ஏற்றினார் அப்பைய தீட்சித சுவாமிகள். அந்த நிர்மாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர வச்சனைஹி தச்சரித்த காவியாந்தர வச்சனைஹி ஸ்வவச்சனைச்ச சகல தேவதா அதிசயாயினம் சிவஸ்ய மகிமா அதிசயம் வெஞ்சயாமாச. வெஞ்சனா வியாபாரத்தின் மூலமாக ராமாயணத்தின் உட்பொருட்களை ராமர் சொன்னதான ராமனின் முகத்தின் வழியாகவும் தன்னுடையதான கால்மீகி தன் ரச்சனையின் மூலமாகவும் மற்ற பாத்திரத்தின் வாயிலாகவும் ராமருடைய ராமரை நிலைநாட்டக்கூடியதான இந்த சரித்திர இந்த காதி காவியத்தில் பரமேஸ்வரன் தான் அந்தர்யாமியாக இருக்கிறார். வெஞ்சனா வியாபாரத்தின் மூலமாக தெரிகிறது. இவர் தான் அந்தர்யாமி இருக்க முடியும். எப்படின்னா
முதல் சிவபக்தன் இப்போ தேவாரத்தை சொன்ன மாதிரி அரியனார் தேவியிலே ஐயன் ஐயாரன் ஆர்க்கேம்பர். அடுத்த விஷயம், இந்த துணி பார்க்குறப்ப இப்போ ராமர் யார்? தேவி பாகவதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த தேவி பாகவத ரீதியாக பார்க்குறப்ப சாட்சாத் யாருடைய அவதாரம்? ராமர். சக்தியின் அவதாரம் தான் ராமர். இதுக்கு பிரமாணம் எங்கே? ராமாயணத்தையும் இருக்குது. இந்த வெஞ்சனா வியாபாரத்தை சொன்ன துணின்னு சொன்னே, சஜஸ்டட் மீனிங் இங்கிலீஷில், தமிழில் இறைச்சி பொருள்னு சொல்லுவா. அந்த வெஞ்சனா வியாபாரத்தை நீங்கள் தூக்கி பார்த்தாதான் பல அர்த்தம் புரிஞ்சுக்கொள்ள முடியும். எப்படி? இது சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு இன்னும் நல்லா புரியும். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். ராமாயணத்தோட இடத்துல வரும் பாலகாண்டத்தில் சந்தர்ப்பம் எங்கே? விஸ்வாமித்திரர் ராமரை கூப்பிட்டு அழைக்க வந்திருப்பார். அந்த அசுரால வதம் பண்ணணும், எங்கள் ராமன் அமிச்சு வருவார். அப்போ 14 வயசு தான் ராமருக்கு. பார்க்குறப்ப ராமாயணத்துக்கு கோவிந்தராஜ வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். அதுக்கு நிறைய விஷயம் கொடுப்போம். சிவபுரம் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காரு. அவர் சிவ விஷயமாக நிறையா கொடுத்து காமிச்சிருக்கார், மேற்கோள் காமிச்சிருக்கார். தசரதர்கிட்ட கேட்பார். தசரத்தை புத்திரன் அனுப்பிச்சு கொடுப்பா. தசரதாத்மஜி இருக்கா, அவங்க புத்திரன் இருக்கானே, சத்திய பராக்கிரமஹா ராமஹாம். சத்தியபரா 2 மணி இடத்துல வரும், நல்லா கவனிக்கணும். விஸ்வாமித்திரர் தசரதரை பார்த்து கேட்குற, சத்தியபராக்கிரமன் ராமன், சத்திய பராக்கிரமஹா அவர் எனக்கு அமுச்சு கொடு, அசுரால் வதம் பண்ணணும். அப்போ சொல்லுவாயே, நானே வரேனே, ஏகப்பட்ட சைன்யம் இருக்கேன், எனக்கு சைன்யத்தை அனுப்பிச்சு வைக்கிறேனே, அவரை அனுப்பணுமான்னு வசிஷ்டர், குலகுரு வசிஷ்டர், இக்ஷ்வாகு வம்சம் குலகுரு அவர். இக்ஷ்வாகு வம்சம் பேர், சூரிய வம்சம் ரகுவம்சம் சமமான பேர், இக்ஷ்வாகு வம்சம். அது கோவிந்தராஜ வியாக்கியானத்தை பார்க்குறப்ப இதெல்லாம் உட்பொருள் நிறையா வெஞ்சனா விஷயம் கொடுப்பார். ஒரு காலத்தில் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணுறப்ப யார் கேட்டாராம்? இந்த முதல் இக்ஷ்வாகு ராஜா கேட்டாராம், முதல் மனு ஐக்ஷ்வாகவகாம் பிறவாளுக்கு, ஏன் ராமர் இங்கே அவதாரமானார், வேறு குலத்தை அவதாரம் ஆகக்கூடாத விசாரம் வரும், அதுக்கு காரணம் கொடுத்துருப்பார். அப்போ அந்த சமயத்துலேருந்தே வசிஷ்டர் தான் குலகுருவாக இருந்துட்டுருக்கார். குலகுருவை மதிக்கணும். என்றைக்கும் நான் அனுப்ப மாட்டேன், நீ வேறு யாரும் ஐஸ்வரம் போம்பர், சின்ன பையன்பர். திருப்பி சொல்லுவார் விஸ்வாமித்திரர், கவனிக்கணும், ராமஹா சத்திய பராக்கிரமம். என்ன சுவாமி மறந்துட்டேலா? சத்திய பராக்கிரமன் ராமன் தெரியுமா தெரியாதா? அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஐஸ்வரம் போம்பார். அங்கே பிடிப்பார். ஏன் கொஞ்ச நேரம் யோசிப்பானே? சத்திய பராக்கிரமா நல்ல அர்த்தம் தானே. என்ன அர்த்தம்? இது தெரிஞ்ச விஷயம் தான். உண்மையான பராக்கிரமசாலி, உண்மையான பராக்கிரமம் சத்திய பராக்கிரமா. அப்பயே வசிஷ்டர் யோசிச்சு நீ ஐஸ்வர்மோன்னு சொல்லுவான். இதுதான் துணி, இதுதான் வெங்கியார்த்தம், இதுதான் வெஞ்சனா வியாபாரம். இதுதான் வெஞ்சனா வியாபாரம் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் யோசிக்கிறான்னு கேட்டால் இதுக்கு விஷயம் கொடுப்பார். தேவி பாகவத பிரகாரம் இவருக்கு விஸ்வாமித்திரர் கூப்பிட்றாரு, எனக்கு அசுரால வதம் பண்ணுறது சரித்திரத்துக்கு உங்களுக்காக. இப்போ காவியம் என்ன சொல்கிறது? வெளிப்படையாக பார்த்தால் ஒரு அர்த்தம், உள்நோக்கி பார்த்தால் இன்னொரு அர்த்தம், இன்னும் ஆராய்ந்து பார்த்த பரமார்த்த தத்துவம் தெரியுமா? காவியத்தின் வேலையே தான். அதனால் நீங்கள் ராமாயணத்தை படிக்கும்போது மேல்நோக்கா படிச்சிடாதீங்கோ, அது உட்பொருளை உணர்ந்து கொண்டு படியுங்கன்னு சொல்கிற தெரிவிக்கிறேன். அப்போ சத்திய பராக்கிரமம் என்ன அர்த்தம் சொல்ல வரையில்? நீங்கள் ஏன் க்ஷணகாலம் யோசனை பண்ணுவான விசிஷ்டர் அப்படின்னா, எங்கள் மகாபரிவான இனிமேல் அர்த்தம் கொடுத்துருக்கா. அதுக்கு ஏன் தெரியுமா அர்த்தம்? சத்யாக அபரஹா ஆக்கிரமஹா சத்திய பராக்கிரமஹா. இங்கே தான் துணி வெங்கியம் பேசும். என்ன தெரியுமா? சத்திய பராக்கிரமர் யார் தெரியுமா? முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திரர் பெரிய தபஸ்வி, காயத்ரி மந்திரத்துக்கு அவர் தான் ரிஷி, மந்திர திரஷ்டா. அவர் மந்திரத்தை கண்ணால் கையால் எழுதி பார்க்க மாட்டார். நம்மள மாரிலாம் மந்திர ஸ்வரூபத்தை கண்களால் பார்க்கக்கூடியவர். என்ன காயத்ரி மந்திரம் சொல்கிறோமோ அந்த தேவத்தை அப்படியே கண்ணுக்கு நேரம் உபாசனம் பண்ணி பண்ணவர். நம்மளுமே கண்ணை போட்டுட்டு எங்கேயும் மேலே பார்த்து கீழே பார்த்து போய் 2 பாலம் தூத்தாங்க அப்படிலாம் பண்ணுறது இல்லை. கையில் லிখিত பாட்டக்காக கையில் எழுதி வச்சு படிக்க, அது படிக்கிறது கிடையாது. எந்த பீஜாட்சரத்தை கொடுக்குறனோ, எந்த அக்ஷரத்தை கொடுக்குறனோ அந்த அக்ஷர தேவதை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவார், உபாசனை பண்ணுவார், மந்திரத்தை சொல்லுவார். எப்படி? வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து ஆண்டாள் அனுபவித்த மாதிரி. இதான் பக்தி லட்சணம், நிருபாதிக பக்தி வேணும் அதுக்கு. அப்படி பண்ணதான விஸ்வாமித்திர மகரிஷிக்கு அம்பாள் வரம் கொடுத்தா, நான் உங்கள்கிட்ட ஒரு 2 அஸ்திரம் கொடுக்குறேன், பசி தாகம் இருக்காது, பலா அதிபலான்னு பேர், அது வச்சுக்கோங்க, நீ வச்சுக்கோ. அடுத்த அவதாரத்தில் நான் ராமராக பிறக்கப் போகிறேன். இப்போ பாருங்க, தேவி பாகவதம் அம்பாள் தான் ராமனாக பிறக்கலான்னு கொடுக்கறது, தேவாரம்
அரியிலார் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன் தேவாரம் சொல்கிறது என்ன அர்த்தம்? ஹரியை தவிர வேறு தேவி சுவாமிக்கு பரமேஸ்வரனுக்கு கிடையாதுங்கிறது. இப்போ வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி கொடுத்த பிரகாரம் அந்த சத்யாகா, சத்தின்னு அம்பாளுக்கு பேர், தேவதைக்கு பேர், அவருடைய அபரகா இன்னொரு ஆக்கிரமம் அவதாரம் தான் ராமர். அதான் ராமர். இந்த மாதிரி அர்த்தம் சத்திய பராக்கிரமா மேல்நோக்கா பார்க்குறப்ப ராமர் தான் உண்மையான பராக்கிரமசாலி அர்த்தம் வருது. தீர ஆராய்ந்து பார்க்குறப்ப வேற அர்த்தம் வருது. எது சுவாரஸ்யமாக இருக்குது? முதல் அர்த்தமா விசேஷார்த்தமாக பார்க்குறப்ப எது தெரியும்? உங்களுக்கே தெரியுமே. ரெண்டாவது சொன்ன அர்த்தம் இது ஒரு வைசிஷ்டியம் இருக்குது, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வருது அப்படி. இந்த அர்த்த பரம்பரா வெஞ்சனா வியாபாரம் ஸ்போட்டவாதத்தில் வந்திருக்குது. இந்த மாதிரியான வியாபாரம் தான் காவியத்துக்கு அழகு அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் ராமாயணத்தை ஆதி காவியமாக ஒத்துக்கொண்ட காரணத்தினால ஒத்துக்கொள்வேராகில் இந்த வெஞ்சனா வியாபாரம் இருந்தால்தான், உட்பொருள் நிறைந்ததாக இருந்தால்தான் அது ஆதி காவியமாக இருக்க முடியும். அதனால இந்த ராமாயணத்தில் ராமர் சொன்ன வச்சனத்தின் பிரகாரம், தன்னுடைய வச்சனத்தின் பிரகாரமும் சில பாத்திரத்தின் வாசனத்தின் பிரகாரமும் அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் தான் ஸ்தாபித்து விளங்கி இருக்கிறார், சோபித்திருக்கிறார். அப்படி சாஸ்திரபரமாக பேசுகிற பிரமாணமாக கொடுக்கிறார் அர்த்தம். அதனால சிவஸ்தோத்திரம் ஆரம்பமாக என்ன பண்ணுறாங்க, பிரதிபாத்தியம் முதல் விஷயத்தை ஆரம்பிக்கிறார் கவி விஷயத்தில். முதல் ஸ்லோகத்திலே அர்த்தம் பார்த்தேன்னு துவனியில், இந்த துவனின்னு இருக்கே வெஞ்சனா வியாபாரம் சொன்னனே, இது அசங்கியம். இதுக்கு ஒரு பரிமிதி, ஒரு அளவு கிடையாது. ஒரு அளவு சொல்ல முடியாது. சீமா நிச்சயமாக பேர் அளவு கிடையாது. அர்த்தமானது நிறைய கொட்டின்னு இருக்கும். அது அசங்கியமாக வருவது. அதுதான் ரமணீயம். காவிய சோபை கேட்க 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 அனுபூதி வருது, அழகு. அந்த அழகு அதில் தான் வரும். அந்த முதல் ஸ்லோகம் வருது, வால்மீகி ராதிக விராட் அகிலார்த்ததர்ஷி சாட்சாத் விரிஞ்சைவ சம்பிரதிபன்ன பாவः விஸ்வேஷ விஷ்ணுமதிகிருத்ய கிருதே பிரபந்தே வியக்த்யா தவைவ நிபபந்த பரம்பரத்வம். வியக்த்யா தவைவ நிபபந்த பரம்பரத்வம் நிபபந்த. அவருடையதான பரமார்த்த தத்துவத்தை நான் சொல்ல போகிறேன். பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால ராமாயணமானது பிராச்சீன மகர்ஷிக்கு வந்தது. இந்த ராமனுடைய சரித்திரத்தை எல்லாருக்கும் புரியும் பொருட்டு இவர் போட்டிருக்கார். அந்த கருத்தை வெஞ்சனா வியாபாரத்தை நிலைநாட்ட போகிறது. அப்பேற்பட்டதான அர்த்தை வால்மீகி ஆதிகவி ராட். ஆதிகவி, ஆதிகவி வால்மீகி. இப்போ கவின்னா யார்? கவ்ரு வர்ணனேன்னு ஒரு தாத்துல வந்ததுதான் கவி. கவதேதி கவி. காவியம், காவியத்தை ஒரு செய்யுளை சுயமாக ஏற்றும் திறமை படைத்தவன் கிராந்ததரிசி எவனோ அவன் கவி. அப்போ கவியினுடைய பாவம் தான் காவியம். காவியம் அர்த்தம் கவியின் படைப்பு. ராமாயணத்தை பார்க்கலாம், ரகுவம்சம் குமாரசம்பவம் காவியங்களில் பார்க்கலாம். பார்க்குறப்ப சர்க்கஹா சர்க்கஹா கொடுப்பா. முதல் பிரதம சர்க்கஹா, இரண்டாவது சர்க்கம். சர்க்கம்னாலே சிருஜ்யத்தே இது சர்க்கஹா, எது ஏற்றப்படுகிறதோ அது சர்க்கம். இப்போ முதல் படைப்புன்னு என்று பெயர். சர்க்கம் என்றால் படைப்பு, முதல் படைப்பு, இரண்டாம் படைப்பு அப்படின்னு பேர். அதனால இந்த கவி பண்ணதான காரணத்தினால இந்த 6 காண்டம் ப்ளஸ் உத்தரகாண்டத்தில் 7 காண்டத்தில் சர்க்கம் நிறையா கொடுத்துருப்பான். பிரதம சர்க்கா, துத்திய சர்க்கா, முதல் படைப்பு. அதனால இது காவியமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்படி எல்லாமே அத்தன்டிகேஷன் வித் பிரமாணம், எல்லாம் சப்பிரமாணத்தை நிரூபணம் பண்ணுறார் கவிரா. அகிலார்த்த தரிசி கவியாக இருக்கிறவர் சகல சாஸ்திரத்தையும் உணர்ந்தவர். அதுதான் தேவதா அனுகிரகம், அதுதான் பிராசாத. நல்ல ஒரு பகவத் பிரசாதம் எங்கே கிடைக்கிறதோ அதுதான் முக்கியமான பொருளாக இருக்க முடியும். சொல்லக்கூடிய பொருள் மற்ற கதை மாரி கேட்க முடியாது. நீங்கள் திருப்பி சொல்கிறேன், இது சாஸ்திரபரமான விஷயமாக தான் புரியும். சாமானிய கதையை நினச்சின்னு வந்தால் அது சத்தியமாக புரியாது, வாஸ்தவமாக புரியாது. சாஸ்திர பிரமாணத்தோடு தான் இவர் நிலைநாட்டிருக்கார். அந்த அர்த்தத்தை அப்படியே எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அப்படியே சொல்கிறேன். சாட்சாத் விரிஞ்சைவ பிரதிபன்ன பாவா விஸ்வேஷ. பரமேஸ்வரனை கூப்பிட்றார், ஹே விஸ்வேஷ, ஹே பரமேஸ்வரனே, விஷ்ணு அதிகிருத்திய கிருத்தே பிரபந்தே. மகாவிஷ்ணு அவதாரமான ராமரை பற்றி இந்த பிரபந்தத்தில் கொடுத்துருக்கா. இந்த பிரபந்தத்தில் வியக்தியா, இந்த வியக்தியாங்கிற பதம் தான் வெஞ்சனா வியாபாரத்தினால். இதுக்கு தான் அப்போ அவ்வளோ பரிசு போட்டு சொன்ன அவ்வளோ விஷயத்தை. இந்த ஒரு பதம் இங்கே வியக்தியான்னு இங்கே பதத்தில் போட்டு ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார்.
இந்த சொன்னால் புரியாதுங்கிறதுனால தான் முதல்ல விஷயத்தை ஆரம்பித்தேன். வியக்தியா வெஞ்சனா வியாபாரத்தின் மூலமாக தவைவ நிபபந்த, உனக்கு எது கொடுத்துருக்கோ அந்த சாராம்சத்தை பரம்பரத்துவம் நிபபந்த, இந்த பெரிய தத்துவார்த்தத்தை நான் உங்கள்கிட்ட நிலைநாட்டுகிறேன். எது? நீங்கள் காமிச்ச வழிதான், மகாவிஷ்ணு பரமாதான் இந்த ராமாயணம் ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் வெஞ்சனா வியாபாரத்தின் மூலமாக நோக்குமே ஆகில் இங்கே சிவபரத்தமானது அபரிமிதமாக தெரிகிறது. அப்படி வால்மீகி வச்சனத்தின் பிரகாரம் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு நிலைநாட்டுகிறார். அது வியக்தியா நிபபந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அகஸ்திய ஆசிரம வர்ணனை முதல்ல வருது. ஆசிரமத்தில் வந்து விஷயம் சந்தர்ப்பம் என்னங்கன்னு கேட்டேன்னா அகஸ்தியருடையதான ஆசிரம வர்ணனை. ஆரண்ய காண்டத்தில் ராமர் வர சந்தர்ப்பமானது முதல்ல எங்கே வருதுன்னு கேட்டால் அந்த சம்பூகனோட வதத்தை பண்ணதுக்கு அப்புறம் ராமரை பார்க்கறது தேவர்கள் கந்தர் எல்லாம் வரா, பிரம்மா விஷ்ணு யார் யார் வரான்னு கேட்குறப்ப அகஸ்தியம் நியதாஹாராஹ சததம் பர்யுபாசதே அத்திர தேவாச்ச யக்ஷாச்ச நாகாச்ச பதகை சக. ராமாயணத்து ஆரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடியதான 11வது சர்க்கம் 89வது ஸ்லோகம் இல்லை பிரமாணமாக கொடுக்குறேன். இங்கே அத்திர தேவாகா சகந்தர்வாக அகஸ்திய ஆசிரமத்துக்கு எல்லாரும் இறங்கி வரப்ப ராமர் சொல்கிற யார் யார் இருக்கா எல்லாருடைய ஸ்தானத்துக்கு பார்க்குறாரு, காமிக்கிறார். இது ராமாயணத்தை சாமான்யமாக அர்த்தமாக போய்டும். அகஸ்திய மகரிஷியை பார்க்குறப்ப அகஸ்தியர் விஷயம் என்னன்னு கேட்டால் அகஸ்தியர் யார்? அகஸ்திய மகரிஷியானவர் உபாசியராக இருக்கார். உபாசியர்னு உபாசிக்கப்பட வேண்டியவர். அகஸ்தி உபாசகனாக அகஸ்தியன் உபாசிப்பவராக இருப்பார்கள். அனைத்து தேவர்கள் இருக்கிறார்கள் காமிக்கிறார். இங்கு தேவர்கள் சகந்தர்வாக சித்தாச்ச பரமரிஷியாக அகஸ்தியம் நியதாகாரம் சததம் பர்யுபாசத்தே. நியதாகாரம் ரொம்ப ஆகார நியமத்தோட எங்களுடைய தேவர்களான எங்களுக்கு உபாசனா மூர்த்தியாக அகஸ்திய எம்பெருமான் இருக்கிறார். ஆகார நியமத்தோட நாம் எப்படி ஒரு விரதமானது இருக்கிறப்ப இன்றைக்கி தைப்பூச விரதம் அனசனமாக இருப்போம். விரதம்னாலே ஆகாரம் பாட்டான மனசு புத்தி கலுஷித்தம் வந்துடும், புத்தி மாறி போயிடும், மனபுத்தி விசேஷங்கள் நாம் டிஸ்டர்பட் பண்ணோம். அதனால் சுவாமி ஆராதனை குறைந்து போடுங்கிறதுக்காக உபவாசம். உபவாசம்னு அர்த்தம் பகவத் சமீபே வாசகா, இறைவனின் பக்கத்தில் அமருதல். வேறு எதுவும் சிந்தனை இருக்கக்கூடாது, நிச்சயத்தமாக இருக்கக்கூடாது. சரி, உபவாசம் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டப்ப சாப்பிட மாட்டான். அது அல்ப பிரயோஜனம் தான் உண்டு எல்லாத்துக்குமே. இவன் நியதாகாரமாக பக்கத்தில் உட்காண்டிருக்கா. இப்போ வசந்தி நியதாகாராக தர்மம் ஆராதயிஷ்ணவா அப்படின்னு அகஸ்திய ஆசிரம பிரயத்தை வந்ததுக்கு அப்புறம் கவி வச்சனம் வருது. சதத்திர பிரம்மணஸ்தானம் கொடுக்குறார். இது பிரம்மாவுடைய ஸ்தானம், இது மற்ற அக்னேய ஸ்தானம், இது விஷ்ணோஹோ ஸ்தானம், இது இந்திரனுடைய ஸ்தானம். செய்வ விவஸ்வதா சோமஸ்தானம் பகஸ்தானம் ஸ்தானம் கோபேரமேவச்ச தாதுர்விதாத்தஸ்தானே ச வாயோஸ்தானம் ததைவ ச ஸ்தானஞ்ச பாஜகஸ்தஸ்ய வருணஸ்ய மகாத்மனः ஸ்தானம் ததைவ காயத்ர்யா வசூனாம் ஸ்தானமேவ ச ஸ்தானஞ்ச நாகராஜஸ்ய அனந்தராஜஸ்ய ஆத்மனः கார்த்திகேயஸ்ய ச ஸ்தான தர்மஸ்தானஞ்ச பஷ்யதி. முடிச்சுட்டு இது ராமாயணத்தில் ஸ்லோகம். ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் ஸ்லோகம். இந்த விஷயம் இது. அடுத்த விஷயம் போய்டுவார். அகஸ்தியரை பார்த்தா ராமரை பார்க்க போய்டுவான். விஷயம் போகிறது. இங்கே அப்பைய தீட்சிதர் சொல்கிறார், கொஞ்சம் எடுத்துக்கோ, பாஸ் பண்ணுவாங்க. எல்லா தேவதையும் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? தேவனுடைய ஸ்தானம், கந்தருடைய ஸ்தானம், சித்தர் ஸ்தானம், பரமரிஷி ஸ்தானம், எல்லாம் பிரம்மா விஷ்ணு அப்புறம் வாயு பகவான் எல்லா ஸ்தானமும் கொடுத்துருக்கேன். எல்லா தேவர்களும் அகஸ்தியரை பார்க்க வந்திருக்கா, ராமரை பார்க்க வந்திருக்கா. இங்கே அகஸ்திய ஆசிரமத்தை பார்த்துட்டு போய்டுமே போகிற வழியில், நம்ம உபாசனா மூர்த்தியாச்சே, அங்கே பக்கத்தில் ராமர் இருக்காருங்க, இவரை பார்த்துட்டு போகலாம். ஏன்னா குரு வந்தனத்துக்கு அப்புறம் தான் ஈஸ்வர வந்தனம். மாதா பிதா குருக்கு அப்புறம் தெய்வம் அப்படின்னு போகிறார். எல்லா ஸ்தானமும் போட்டிருக்கேளே. கவி கேட்குற அப்பைய தீட்சிதருடைய வாதம் இது. சிவனுடைய ஸ்தானம் எங்கே? சகல தேவதையும் போட்டிருக்கேன். நீங்கள் சகல தேவதையும் இருக்கா. பிரம்மா இருக்கார், விஷ்ணு இதம் சொல்கிறார். இதம் விஷ்ணு ஸ்தானம், இது பிரம்மாவுடைய ஸ்தானம்ப்பா, இது இந்திரன் ஸ்தானம், இது விஷ்ணு, இது யமன், எல்லாம் கொடுக்கிற கார்த்திகேயன் எம்பெருமான் முருகப்பெருமான் எல்லாம் கொடுத்துருக்கேன். சிவன் இல்லையா? இல்லை சிவனை தெய்வமாக நீங்கள் நினைக்கிறியா? இல்லை சிவன் வரக்கூடாதா? ஏன் கொடுக்கல?
பதில் அப்பய தீட்சிதர் அவரே கல்பனை பண்ணுறார். அவர் கல்பனை இல்லை, இருக்கிறத சொல்கிறார், கல்பனை வேறு இது வேறு. இங்கே ஒரு அவசிஷ்டமாக சொல்ல உதீதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயமானது மீதி இருக்கிறது. சாஸ்திரத்தில் பிரயோகம் உண்டு. எதெல்லாம் சொல்லிட்டோமோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று சிஷ்டமாக இருக்கும், அது சொல்ல மாட்டா. அதுதான் இந்த இடத்த சொல்லியிருக்கு. ஏன் எல்லா ஸ்தானமும் கொடுத்துக்கிறப்ப எல்லா தேவதைகளுக்குமே உபாசனா மூர்த்தியாக அகஸ்திய எம்பெருமான் இருக்க. எல்லா தேவதைக்கும் அடுத்த லைன் வரேன், வெஞ்சனா வியாபாரம் இருக்கு, அடுத்து சொல்ல போறேன். ஆனால் இந்த அகஸ்திய எம்பெருமானுக்கு உபாசனா மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான். எப்படி எப்படி சொல்றேன் நீங்க? அதுக்கும் பிரமாணம் தரேன், அதுக்கும் பிரமாணம் தரேன் ஆரம்பிக்கிறார். யாரு? அகஸ்திய அப்பய தீட்சை ஆரம்பிக்கிறார். அதில் சொல்கிறப்ப யாருடைய ஸ்தானம் எங்கே கொடுத்துருக்கேன், இதுக்கு சின்ன சரித்திரத்துக்கு போகிற. அதாவது இது ஆரண்ய காண்ட விஷயம், புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உத்தரகாண்டத்தில் இருக்குது. அந்த விஷயத்தை லிங்க் பண்ணி அந்த காரணத்தினால உத்தரகாண்டத்து விஷயத்தை நான் போட்டிருக்கேன். சிவன் தான் இங்கே அந்தர்யாமை இருக்கார். இது இங்கே சொல்கிறதுக்கு ரெண்டாவது உத்தரகாண்டத்தை கடைசி பாட்டில் போட்டிருக்கேன்னு ஆரம்பித்து சொல்கிறார். அகஸ்திய மகரிஷிக்கு உபாசனா மூர்த்தியாக ஏன் இருக்கிறார்? அது அவ்வளோ மகிமை உண்டா? ரிஷி தானே அவர். அகஸ்தியருக்கு அவ்வளோ பெருமை உண்டா? இருக்கு. அது கதையை ஒரு சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். இது ராமச்சந்திரன் ரட்டமாகதாக தத்தைவ ததைவ தது அபிவாதனார்த்தம் தேசம் அகஸ்தியாசிரமஸ்ய ஆகமோக்திய வச்சனோக்தியா. இன்னொரு காலத்தில் ஸ்வேத்தன் ஒரு ராஜா இருப்பான். ஸ்வேதா ஒரு ராஜா, இப்போ கந்தர்வனாக மாறிட்டான் அந்த ராஜா. அவன் சரித்திரத்தை காமிக்கிறப்ப விதிவத் அக்னியை ஆவாகனம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பண்ணாமல் இருந்தால் பாபம் வரும் சொல்லியிருக்கு. இவன் என்ன பண்ண, அந்த ராஜா சுதேவங்க தான், நிஷத தேசத்து ராஜா சுதேவன் பேர். அவனுக்கு சுரத்தன் ஸ்வேதன் 2 பிள்ளை. இந்த ஸ்வேதங்கிறவன் அண்ணா, சுரத்துங்க தான் தன் தம்பிட்டு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகிறப்ப அகஸ்திய மகரிஷியை பார்க்குறப்ப ஒரு ஆபரணம் கிடைக்கிறது. இவர் ராமச்சந்திரன் பேசுகிற அந்த விஷயம்லாம் ராமர் இப்போ அகஸ்தியரை பார்த்தாச்சு, ராமர் முடிஞ்சிருத்து, ராமரை பார்க்க வர விஷயம் என்ன, எதுக்கு அகஸ்தியர் மகரிஷியான ஒரு உபாசன மூர்த்தியாக இருக்காருன்னு தான் விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட பெருமையான்னு கேட்டால் இந்த பெருமையை வெங்கித்தெல்லாம் காமிக்கிறார். இப்பேற்பட்ட அகஸ்தியருக்கு சிவபெருமான் உபாசனா மூர்த்தியாக இருக்கார் அப்படி காமிப்பார். விஷயம் அதுதான். இப்பேற்பட்ட மகிமையை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வேண்டுமே விஞ்சனா வியாபாரத்துக்கு. அப்போ இந்த இந்த என்ன பண்ணுறான், எனக்கு என்னுடைய ஆபரணத்தை வாங்கிக்கோங்க. இந்த ஸ்வேதன் சொல்கிறான், எனக்கு இந்த ஆபரணத்தை வாங்கிக்கோங்க. அப்பரிமிதமான ஆபரணத்தை ராமருக்கு தரார். ராமர் சொல்கிறார், தர்மத்தை பேசுகிறார். இல்லை, நான் க்ஷத்ரியன், எனக்கு பிரதிகிரகமானது விதிக்கலை. நீங்கள் பிராமணர், நீங்கள் நீங்கள் ஒரு தபஸ்வி, நீங்கள் தான் வாங்கிக்க, நீங்கள் கொடுத்து வாங்கி பாவம் எனக்கு இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால 4 விஷயமானது 4 தேவர்களுக்கு கொடுத்துருக்கா தெரியுமா அப்படின்னு. என்னன்னு கேட்டார். இந்திரன், யமன், குபேரன், வருணன், இந்த 4 திக்பாலர்கள் என்ன பண்ணுறா, யார் யார் க்ஷத்ரியால பூலோகத்தை அவதாரம் வரப்போறாளோ இந்த 4 தேவதை அம்சம் அவள்கிட்ட இருக்கு. ஏன் இருக்கு? அதுக்கு முன்னு கதை. இந்திரனுடைய சபையில் மக்கள்லாம், பூலோக மக்கள்லாம் போனாலாம். உங்களுக்கு இந்திரன் மகாராஜா இருக்கார், தேவேந்திரன் இருக்கார், சாசனம் பண்ணிட்டு இருக்கார். எங்களுக்கு ஒரு ராஜாவுமே இல்லையே, ஒத்தருமே ஒரு தேவாம்சத்தோட இல்லையே, நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னா, பரமேஸ்வரன் அனுகிரகத்தில் 4 பேருமே க்ஷத்ரியனா, 4 அம்சமாக க்ஷத்ரியன் வரப்போறா. இப்போ இந்திரனுடைய அம்சமாக மக்களுக்கு கப்பம் சொல்லும் மாதிரி டாக்ஸு அதெல்லாம் வாங்குற இந்திரனுடைய அம்சம். அப்புறம் வருணன் மக்களை காப்பாற்றுறதெல்லாம் வருணனுடைய வேலை. குபேரன் நல்ல தனதானத்தை கொடுக்கறது குபேரனுடைய வேலை. அப்புறம் யமன் தண்டன், அதாவது தண்டனையை கரெக்டாக வாங்கி தர யமனுடைய அம்சம். இந்த 4 அம்சமும் ஒரு க்ஷத்ரியனுக்கு இருக்கு. அதனால நீ இந்த விஷயத்தை இந்த ஆபரணத்தை வாங்கிக்கலாம். முதல் ஸ்டெப், உனக்கு யோகியதை உண்டு, பிரதிகிரகம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெஞ்சனா வியாபாரம் இருந்தால் சொல்ல முடியும். அதுதான் சொல்ல வரேன். இங்கே அந்தரியாமி பரமேஸ்வரன் தான், அவர் தான் பண்ண வைக்கிறார். ஏன் ராமர் திருப்பியும் கேட்குறார், புரியலையே எனக்கு. கதையை சொல்கிறேன் கேட்டு. நிஷத தேசத்தில் ஒரு சுதேவன் ராஜா 2 பிள்ளை இருந்தா. இப்போ அந்த விஷயத்துக்கு வாங்க, ஸ்வேதன் சொன்னேன் இல்லையோ, சுரத்தன்னு. இவன் தபஸ் பண்ண போயிட்டான் ஸ்வேதன்.
தபஸ் பண்ற இவர் சொல்றார், இதெல்லாம் வந்து ஸ்வேதன் சொல்றார், நீ ஏன் இந்த ஆபரணத்தை தர தெரியுமா? உன் கதை தப்பு பண்ணிருக்க. நீனு என்ன தப்பு பண்ண? நான் தபஸ் பண்ணது தப்பா? ராஜ்யத்தை விட்டுட்டு தபஸ் பண்ண போயிட்டான். தப்பு இருக்கா? தப்பு கிடையாது. அனவரத்தம் தபஸ், நல்ல ஜபத்திலே மூழ்கி இருக்கான். யார்? ஸ்வேதனுங்கிறதான ராஜா தபஸ்வியா மாறிட்டான், கந்தரவன் ஆக போறான். அப்போ உனக்கு பசிக்கிற சமயத்தில் நீ தானமும் கொடுக்கல, உன் பசியும் கெட்டப்ப ஆகாரத்து மேலே ருச்சியில் எல்லாம் சமைச்சு எல்லாம் நானே செஞ்சு சாப்பிட்டு இருக்க. அது உபனிஷத் சொல்லும். கேவலாகோ பவதி கேவலாதி. உபனிஷத் தனியாக சாப்பிடுபவன் பாப்பி. கேவல அகஹா பவதி கேவலாதி. ஆதின்னு அத்தீத்தி ஆதி சாப்பிட்றோம். நீ தனியாகவே சாப்பிட்ற, உபாசனை பண்ணுற, தபஸ் பண்ணுற, அபரிமிதமான பிரம்மலோகத்துக்கிட்ட போயிட்ட. நீனு அங்கே போனால் கீழே விழுந்துட்டு, ஏன்? பரோபகார புத்தி இல்லையா உனக்கு? பசின்னு கேட்டுன்னு வந்தவன்ட்டு ஆகாரம் தரலையே நீனு, அது பெரிய பாவம் இல்லையா? நீ பண்ண உபாசனா மூர்த்திக்கு தபஸுக்கு இடம் கொடுத்துட்ட வச்சுக்கோ. ஆனால் நீ பண்ணதான இந்த பரோபகாரம் பண்ணாத காரணத்தினால அன்னத்தை கொடுக்காத காரணத்தை நீ வந்து பாப்பி ஆகிட்ட. அதனால என்ன தெரியுமா வந்தது உனக்கு? சாப்பு கொடுத்த சாப்பு பிரம்மலோகத்தில் உன்னுடைய மாம்சத்தை நீனே சாப்பிட வேண்டும். இன்னும் துவனி இன்னும் போகிறது இன்னும் முடியல. அதாவது பாருங்க, திருப்பி சொன்ன மாதிரியும் எவ்வளோ தர்மசாஸ்திர விஷயம் வருது, எவ்வளோ சாஸ்திர விஷயம் வருது, எவ்வளோ சரித்திரம் வருது. இதுதான் துவனி, தான் இவருடைய எடுக்கிற வேலை. எல்லாம் பண்ண வைக்கிற பரமேஸ்வரன். எப்படி நான் எப்படி சாப்பிட்றது? எனக்கு வந்து அந்த விஷயமானது கிடைக்குமா? நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால், அதே சகிதாரயிதம் சௌமிய சக்த சுரகனானபி கிம் புனஸ்தாம் மகாபாகோக்ஷத் பிபாசாவரங்கதாம் அப்படின்னு உத்தரகாண்டத்தில் வருது ஸ்லோகம். இந்த ஸ்வேதனை பற்றி சகி தாரயித்தம் சௌமிய கூப்பிட்ற ராமரை பார்த்து, ராமா எனக்கு ஆபரணம் கொடுத்தேனே, எல்லாம் பரமேஸ்வரன் தான் பண்ணி வைக்கிறான்னு சொன்னேனே, நீ ஆபரணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னியே. அந்த இவன் இருக்கானே, யார்? ஸ்வேதன். அவன் க்ஷுத் பிபாசா வராங்கதம், அதிகமான பசி, அதிகமான தாகம், அதிகமான தாகம், அதிகமான பசி, இது இருந்தால் வியாதி. இப்போ நம்ம டயாபெட்டிக் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, இதே தான் சாயனாச்சாரியர் இருக்கார், வேத பாஷ்யம் பண்ணுங்க சாயனாச்சாரியர். அவர் சொல்கிறார், கர்ம விபாகத்தில் அதிக பசிதாகம் உடையவன் தான் அதிகமான பாப்பியும் கொடுப்பான். அப்போ பசிதாகம் இல்லாமல் என்னை மறந்த நிலையான என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும். என்னை மறந்த நிலையானது எப்பொழுது வருகிறதோ அப்போ பசிதாகமானது போயிடுமே. இகலோக சம்பந்தம் வைக்க தானே பசிக்கிறதா, மணி எடுத்து 5 மணி எடுத்தா பசிக்கிறதா, என்ன இருக்கு அப்படின்னு ஒரு அபேட்சை நீ எதிர்பார்த்துட்டே இருக்க. வித்யார்த்திக்கு சிஷ்யன் வித்யார்த்தி சொல்ல முடியலையோ, வித்யார்த்தி வித்தியை கொடுத்துனே இருக்கணும். அக்னிரமானவக்காக பார்த்த பையன் எப்படி நெருப்புப்பா, பையன் நெருப்புமே கொதிப்பானா? எப்படி அக்னியானது ஆகுதி கொடுக்க வாங்கிட்டு இருக்கோ, இந்த பையனும் என்னது ஆகுதி சமய விஷயத்தை கொடுக்க வாங்கிட்டே இருப்பான். அதான் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் வள்ளுவர். இதே தான் தத்துவம். அப்படி க்ஷுத் பிபாசா நிறையா வந்துருப்பா. க்ஷுத்துன்னு பசி, பிபாசன தாகம் நிறையா இருக்குது. அதனால என்ன பண்ணுற, இந்த வியாதி இருக்கிற வரையும் திவ்ய ரூபமாக சரீரம் வருது நான் பார்த்தேன் சொல்கிறார் தன் கதையை அகஸ்தியர். இது எங்கே தரமானு சொன்னால் ஞாபகம் வருது, என்னுடைய அப்பன் பரமேஸ்வரன் பண்ண வைக்கிற தபஸ் பண்ணுறப்ப திவ்ய ரூபம் ஒன்று வந்தது. அது தன் மாம்சத்தை தானே சாப்பிட்டு போகிறது. பிரியப்பட்டதான காட்டில் யாரும், ஒரு ரம்யமான காட்டு தபஸ் பண்ண போயிருந்தேன், யாரும் இல்லாத இடத்துல ஒரு அழகான திவ்ய கந்தர்வன் இறங்கினா, பக்கத்தில் ஒரு அழகான வாடி போகாதான ஒரு நல்ல உயிர் இல்லை, ஆனால் உடல் அவ்வளோ பரமசௌந்தரியமாக இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டு திரும்பி போகிறதே. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன நீன்னு கேட்டேன். எனக்கு இதுமாரி பாபம் வந்துருத்து உட்காந்துருக்கேன், எனக்கு வாங்கிக்க யாருமே இல்லையே. அப்போ எல்லா தேவரும் பிரம்மாதி தேவரெலாம் சொன்னாலாம், ஒரு வழி இருக்குது உனக்கு. பூலோகத்தில் எப்போ வந்து அகஸ்திய எம்பெருமானை பார்க்க ராமர் வருவாரோ அந்த சமயத்தில் நீ அகஸ்திய பெருமர்ஷியை பார்த்து உனக்கு சாபாந்தத்தை வாங்கிட்டேன்ன, ஒரு அனுகிரகம் வாங்கிட்டேன்ன, உன்னுடைய இந்த பாவமானது க்ஷுத் பிபாசம் ஒழிந்து விடும். நீ நீ வந்து அதை விட்டுடலாம், உனக்கு மறைஞ்சு போயிடும். அதனால அதுவரை நீ பண்ணது இந்த கடமையை அனுபவிச்சே ஆகணும். அதான் அவசியம் அனுபவத்தவியம் சுபாசுபம் கிருதங்கர்ம. மனுஷன் அவசியம் அனுபவிக்கணும். இதுதான் பரமார்த்த தத்துவம். இதுதான் பரமாத்மாவான எம்பெருமானுடைய ஆணை. இதுதான் ராவணன் கெட்டவன் தான், நல்லவன் கெட்டவன் தான், பரமேஸ்வரன் அனுகிரகமான இருக்கு. இருந்தாலும் தர்மத்துக்கு மீறி போனதுனால மாண்டான். விஷயம் என்ன, மனுஷன் பண்ணதான சுபமோ அசுபமோ அந்த கர்மாவை அவசியம் அனுபவித்து தான் ஆக வேண்டும்.
அதனால அகஸ்திய பெருமானை நீ பார்க்க வரப்ப அவர் அனுகிரகம் பண்ணுவார். சுவாமி இந்த காட்டில் யாரும் வரமாட்டா, நீங்கள் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் அகஸ்தியர் நல்லா தெரியும், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டதுனால புரிஞ்சுக்கோங்க. இது எங்கே வந்தேன், அகஸ்திய எம்பெருமான் தான் எல்லாருக்குமே அந்தர்யாமியாக உபாசனாமூர்த்தியாக இருக்கார் சொல்ல வந்தேன். உபாசனாமூர்த்தியாக அகஸ்திய எம்பெருமான் தான் இருக்காருங்கிறதுக்கு இந்த சரித்திரத்தை கொடுத்துருக்கார் அப்பய தீட்சிதர். இந்த சரித்திரத்தின் மூலமாக பிரம்மா கூட அவன் சாபத்தை போக்க முடியல, நீ அகஸ்திய பெருமானை பார்த்துட்டு போக்கிக்கோன்னு சொன்னதுனால சகல பிரம்மா விஷ்ணு போன்ற சகல தேவதா மூர்த்திகளுக்கும் அகஸ்தியரான நீர்தான் உபாசனா தெய்வம். அதனால ஒப்பேற்பட்டதான எல்லாருக்கும் உபாசன தெய்வமா இருக்கு. உபாசியாம் பேரு, உபாசிக்கப்பட வேண்டியவராக நீ இருக்கிறதுனால உங்களுக்கு உபாசனா மூர்த்தியா இருக்கக்கூடியவர் எம்பெருமான் பரமேஸ்வரன் தான். அதனால தான் இந்த ராமாயணத்துல அது சிவபெருமானை விட்டுட்டு மற்ற யாருடைய ஸ்தானத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு வெஞ்சனா வியாபாரத்தின் மூலத்தை தெரிஞ்சுட்டாதான் சுவாரஸ்யம் புரியும். லிட்டரல் மீனிங்ல புரியாது அப்படின்னு காமிச்சார். இதே விஷயத்தை சாருச்சரியான ஒரு க்ஷேமேந்திரர் கொடுக்கிறார். அர்த்திபுக்தாவசிஷ்டம் யதே ததஸ்னீயான் மகாசயா ஸ்வேதோ அர்த்திரகிதம் புக்த்வா நிஜமாம்சாசனோ பவத். இதே விஷயத்தை சாருச்சரியாங்க கிரந்தத்தில் க்ஷேமேந்திரதான ஒரு கவி உதாரணமாக காமிக்கிறார். ஸ்வேத மகாராஜா கதையை பற்றி காமிக்கிறார். அதனால உபாசனாமூர்த்தியாக இவர் இருக்கார். எல்லாருக்குமே இவர்தான் ஒரு சிறந்த பிரபாவத்தை தந்துருக்கார். இப்பேற்பட்ட அகஸ்திய மூர்த்திக்கு உபாசனாமூர்த்தியாக எம்பெருமான் பரமேஸ்வரன் இருக்கார். அதனால அந்தர்யாமியாக சிவபெருமான் இருக்கிற காரணத்தினால தான் ராமாயணத்தில் மூல பாகத்தில் எல்லா தேவதா ஸ்தானத்தையும் கொடுத்துருக்கா. சிவபெருமானுடைய எம்பெருமானுடைய ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. அது சிவனுடைய உத்கிருஷ்டம் உயர்வானது இதிலிருந்து தெரிகிறது. அப்படி முதல் ஸ்லோகத்துக்கு ஒரு விற்த்தியை சம்ஸ்கிருத்தை பண்ணி நிலநாட்டினார். அடுத்த விஷயம், ராமனுக்கு ராவணன் ஏன் எதிரியா இருப்பான்னு. அடுத்த காரணம், ராமனுக்கு ராவணன் ஏன் எதிரி. ராமர் பரம பராக்கிரமசாலி, மகாவிஷ்ணு அவதாரம், எப்பேற்பட்ட ஒரு உபாசனா மூர்த்தி. அப்பேற்பட்ட மூர்த்திக்கு ராவணன் ஏன் எதிரியா கொடுப்பான்னு கேட்டா, இங்கேயும் சிவன் தான் அந்தர்யாமியாக வெங்கியமாக செயல்படுறார். அப்பே தீட்சருடைய கருத்து எல்லாம் எப்படி, என்னுடைய பக்தன் சிவ ரகசியமும் சொல்றது, ஸ்காந்த புராணமும் சொல்றது, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதமானது கிடையாது. உபயோர் அந்தரம் நாஸ்திங்கிறது ஸ்காந்த புராணம். உபயோக அந்தரம் ரெண்டு பேருக்கு பேதம் கிடையாது. சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவா அப்படிங்கிற தத்துவத்தினால என் ஹிருதயம் இங்கே பேருக்கு யார் சிவபெருமான் சொல்றாங்க, என் ஹிருதயம் இங்கே அவதாரமாக இருது, ராமரா வரப்போறது என் ஹிருதயம். அப்போ அவருடையதான ஒரு பராக்கிரமத்தை உலகத்தை நான் காமிக்கணுமே. அப்போ எங்கிட்ட அனுகிரகம் பெற்றவன் ஒருவனையே அவன் வின் பண்ணால் எப்போ எப்படி பராக்கிரமம் கிடைக்கும், நான் பண்ண வைக்கிறேன் பார் அப்படின்னு சங்கல்பத்தை பண்ணிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். சிவன் ராவணனுக்கு பேர் கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். இப்பேற்பட்ட ராமனால் பேர் சூட்டப்பட்டவன் மாண்டான் இருக்கலாமா, தப்பு இல்லையா? நான் வச்ச பேரியா, நான் பேர் வச்ச குழந்தைப்பா சம அமோகமாக சௌக்கியமாக இருக்கா சொல்லிட்டு இருப்போம். நான் வச்ச பேர் உள்ளவன் மாண்டான், யாரும் விரும்ப மாட்டாளே, எந்த தந்தையும் தாயை பெரியவா விரும்ப மாட்டாளே. ஆனால் இங்கே என் ஹிருதயம் மகாவிஷ்ணு, அவர் அவதாரமாக போகிறார், அவருக்கு ஒரு பெருமையானது வரணும். அப்போ சில விஷயங்களை பண்ண வைக்கிறார் அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் அப்படின்னு வெங்கியார்த்தத்தை மனசில் வாங்கிட்டு இந்த உத்தர சரித்திரத்தில் பார்க்குறப்ப நம்ம இவர் இருக்கார் போகிறோம் அப்பர் சுவாமிகள், அவர் சரித்திரத்தை நினைவுற்றது உத்தரகாண்டத்தை. அப்பர் சுவாமிகளில் முதல் தேவாரம் பார்த்தா இதுவும் வெங்கியார்த்தம். அதுக்காக சொல்ல வரேன், வெஞ்சனான்னு சொன்னேன் இல்லையோ, இந்த வெங்கியார்த்தம் ஒரு நுண்பொருள் உட்பொருள் கூற்றாயினவாறு விளக்ககரீர் தெரியும். சேவா எல்லாருக்கும் அழகாக பாடுவார். விட்டாமணிங்கிற சிவாஜியோட அழகாக அருமையாக பாடுவார் ராகத்தோட. கூற்றாயினவாறு விளக்ககரீர் கொடுமை பல செய்தன நான் எறியேன் ஏற்றாய் எடுக்கேன் ஒரு முதல் தேவாரம் இது. அப்பர் சுவாமிகளோட முதல் தேவாரம். கூற்று ஆயின இவ்வாறு, எதிரியும் எங்கேயும் இருக்கு, துணி இருக்கு. எப்படி கூற்று, அதுதான் இங்கே காமிக்க போகிற உத்தரகாண்டத்துக்கு. என்ன கூற்று, அங்கே பார்க்குறப்ப அமாத்திய ரூபத்தில் இருந்தார் யார்,
அப்பர் சுவாமிகள் சிவரகசியம் கொடுக்கறது. இது சிவரகசியத்தினுக்கான பதிவு. அங்கே அப்பர் சுவாமிகள் போகிறப்ப ராவணன் மலையை பேத்து இந்த கைலாசத்தை பேத்து எடுத்தான், பராக்கிரமத்தை பாருண்டு பாருது பயந்து போய் சிவன் ஆலிங்கனம் பண்ணா. இது பார்த்து கட்டவரில் கீழே வச்சார், அவ்வளோதான். மலை கை மாட்டிட்டு தவிக்கிறான், குதிக்கிறான், கதறான், ஒன்றும் பண்ண முடியல. ஆணவத்துக்கு அழுவு. எப்போதுமே ஆணவ மனத்தை சுவாமி சைவ சித்தாந்தத்தை உணர்த்துற அடைக்க தான் வைக்க முடியும், அழிக்க முடியாது. பரமேஸ்வரன் தான் அழிக்க முடியும், அவருக்கு தான் அழிக்க முடியும். கண்மமயம் கர்ம ஆணவம் கண்ம மாயா 3 மலம் உண்டு சைவ சித்தாந்தத்தில். இந்த கர்மமலம் மாயாமலம் சகலர் பிரளயாக்கலர் விக்காக்கலர் 3 பிரிப்பாது யாராக்கு என்ன மலம்னு. இந்த ஆணவ மலம் இருக்கு. ஆணவம்னா தமிழ் ஆணவம் இல்லை, திமிர் இல்லை. அனோர்பாவக ஆணவம் சகஜ மலம் கூடவே ஒட்டின்றது, அது ஆணவம். அணுவின் தன்மை ஆணவம். தமிழ் ஆணவம் ஆணவம்பா, ஆணவமா பேசுறான் பத்தி. அந்த ஆணவம் இல்லை, திமிர் இல்லை. திமிரும் ஒரு காரணமாகும் அந்த ஆணவத்துக்கு. அணு ஒட்டின்னு இருக்கும். வாசனான்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்புல ஜென்மாந்திர வாசனா அது ஒட்டினே வருவது, அழிக்க முடியாது. அது திமிரில் பண்ணால் அடைக்கினார் கையை மாட்டின்றதோ. சிவரகசிய பிரகாரம் அமாத்தியர் அங்கே இருக்காரு வருது. இங்கே சிவரகசிய பிரகாரம் எடுத்து அமாத்தியர் பதத்தை மட்டும் போட்டுக்கார் வால்மீகி. தோஷயஸ்வ மகாதேவம் நீலகண்டம் உமாபதிம் வரப்ப சொல்றாராம், ஏன்பா நீ கதற, அவர் தான் ஆசுதோஷியாச்சே எம்பெருமான். நீ சாமவேதத்தை பெரிய கட்டிக்காரனாச்சே, நீ சாமவேதத்தை கானம் பண்ண, சாம கானம் கொடு, உருகிடும். அப்படியே அமிர்த விருஷ்டியை கொட்டுவார், அனுகிரகத்தை விருஷ்டியாக கொட்டுவார் உனக்கு. நீ ஏன் கதறிட்டு இருக்க? ஆஹா உபாயம் கிடச்சிதுன்னு 1000 வருஷ காலங்கள் தபஸ் பண்ணி சாம அனவரத்த 1000 வருஷங்கள் ராவணுக்கு சரித்திரம் கொடுக்கறது. அப்போ அப்பர் சுவாமி எழுதுற, நான் சூழினை கொடுத்து பண்ண தடுத்தாட்கொண்ட ஏன் தெரியுமா சூழினை வந்தது? இது யார் சொல்லு, என்னுடைய கருத்து இல்லை, செக்குலர் அடிப்படை சிவசித்தா குருநாதர் டிஎன்ஆர் சொல்லுவார். கூற்று ஆயினை இவ்வாறு. அன்னைக்கு நான் சொன்னேனே, உன்னை காப்பாற்ற போனேன்னு நான் ராவணனை, என் தலையெழுத்து சுவாமி கொடுத்த தண்டனை நான் மீறலாமா? நான் நல்லது சொல்ல போய் கெடுத்து சொல்ல மாட்டோமா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. கூற்று ராவணனும் சேர்ந்து கூற்றிய கூற்று இவ்வாறு ஆயின. இந்த சூழலை வந்து தடுத்த அவதிப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கூற்றாயினவாருக்கு விசேஷார்த்தமானது எங்கேயாவது சொல்ல முடியும், வேற எங்கேயும் சொல்ல முடியாது. அது எங்கேயும் எடுத்தால் பிரமாணம் வேணும், அது கரெக்டான சரித்திரம் வேணும். அதுதான் ராமாயணத்தை காண்கிறார் இங்கே. தோஷயஸ்வ மகாதேவம் நீலகண்டம் உமாபதிம் தமிர்தே சரணம் நாண்யம் பஷ்யாமோத்திர தசானனா. பரமேஸ்வரனை தவிர வேற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்தர்யாமி வந்தாச்சு. அப்போ தீட்சை பிடிச்சிட்டு வேற யாரும் சொல்ல முடியாது. ஸ்துதிபி பிரணதோ பூத்வா தமேவ சரணம் பிரஜ கிருபாலு சங்கரஸ்துஷ்டா பிரசாதந்தே விதாஸ்யதி. அவ ஸ்தோத்திரம் சொன்ன விஷயம்தான். ஸ்லோகமாக படிக்கிறேன். இது உத்தர பாகத்தில் இருக்கு. ஏவமுக்தஸ்ததாமாத்யைஹி, இங்கே அமாத்திய பதத்தை போட்டிருக்கார், அமாத்திய ரூபமாக இருந்ததுனால. தொட்டாவ ரிஷபத்வஜம் சாமபிர் விவிதீர் ஸ்தோத்ரைஹி பிரணம்ய சதசானனா. சாமகானம் மட்டும் பண்ணலை, விவித ஸ்தோத்திரபாரம் ராவணன் நிறையா பண்ணிருக்கான். ராவணன் போல ராவனுடைய சிவபூஜை விஷயத்தை நர்மதா தீரத்தை எப்படி பண்ணான்னு அசங்கியமாக கொடுக்குற வர்ணனை பண்ணுற ராமாயணம். சிவபூஜை எப்படி பண்ணா, நர்மதா தீரத்தை எப்படி பண்ணா, எல்லாம் கொடுக்கறது. சிவபூஜா விஷயத்தை அங்கங்கே சுவாமி நிலைநாட்டுறார். அதை தான் எடுக்கிறார், மெயினாக யுக்தியாக எடுக்கிறார் அப்பய தீட்சிதர். அப்போ சாமத்தினாலையும் ஸ்தோத்திரம், ராவணுக்கு ஸ்தோத்திரம் இருக்கு. ஜட்டாடவி கல ஜல பிரவாக பாவித ஸ்தலே கலே வலம் விலம் விதாம் புஜங்க துங்க பாலிகாம் டமட் 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 டமன் நிநாதவட் டமர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோதன சிவ சிவம். பரமேஸ்வர மங்களத்தை கொடுங்கிறார். பல ஸ்தோத்திரம், பல சாமகானங்கள், 1000 வருஷ காலங்கள் கதறான், காப்பாற்ற கை எடுக்க முடியலேன். சாமபிர் விவிதை ஸ்தோத்ரைஹி சம்வத்சர சகஸ்ரந்து ருதத்தோ நன கொடி ராட்சசோகதம் ரக்ஷசோகதம். 1000 வருஷ காலங்கள் அழுது கொண்டே புலம்பினான். இந்த அழறது காரணத்தினால தான் மணிவாச்சகர் சொல்றார், வினையேன் அழுதால் பெறலாமே. சும்மா அழறதில்ல, ஐயோ பெடுது, அந்த அழுகை கிடையாது. நெக்குருகி அழணும். சுவாமி தப்பு பண்ணிட்டனே, தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மாமனித இயல்பு. அதான் பரமேஸ்வரன். தப்பு செஞ்சுட்ட, தப்பு செய்யறன்னு தெரிஞ்சனால பிராட்சத்தை வந்திருக்கு, கொடுத்துருக்கா, பிராட்சத்தை தனியாக கொடுத்துருக்கா. இப்போ தப்பு வர ஆயிடுத்தேன். ஆனால் பண்ண தப்ப நெக்குருகி உணர்ந்து அழுதால்
நிச்சயம் அனுகிரகம் கிடைக்கும். அது இங்கே நடந்திருக்கு. மணிவாச்சக தத்துவம் இங்கே ஒன்றா தான் இருக்கு. ததோ பிரீதோ மகாதேவः சைலாக்ரே விட்டிதः பிரபுः முக்த்வா சாஸ்ய புஜான் ராம பிராகவாக்கியம் தசாரணம். இப்போ பேசுகிற சுவாமியை சாட்சாத்தா சொல்லக்கூடிய வார்த்தை வால்மீகி தரர். பிரீதோஸ்மி தவ வீரஸ்ய சௌண்டீர்யாச்ச தசாரண. எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிப்பா நீனு, எப்பேற்பட்ட மகா தபஸ்வி, உன் ரொம்ப சந்தோஷமான பிரீத்தோஸ்மி, நீ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க. நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் நிறையா. ஸ்தோத்திரம் கஸ்ய வை துஷ்டையே. ஸ்தோத்திரம் பண்ணால் யாருக்கு தான் பிடிக்காது. அதுதான் பகவத் சமீபம் போனால் ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறது. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஸ்லோகங்கள் கொடுக்க 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 தான் நிறைய சுவாமி அனுகிரகம் கொட்டுவார். சுவாமி நம்மளுக்கு அனுகிரகத்தை விளையாடப்பா காப்பாத்துப்பா, அது ஒரு பக்தி. ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சால் நிறைய அப்போ அது ஒன்று போருமே, எல்லாமே கண்ணப்பராயிட முடியுமா? வந்துட முடியுமா? எல்லாருமே பக்தி வந்துடுமா? நம்ம சாமானியமாக ஸ்தோத்திரம் கொடுத்துருக்கு, நிறையா கொடுத்துருக்க. சைலாக்கிராந்தேனையோ முக்தா துவயா ராவசுதாரணா. நீ கதிரன பாரு, உனக்கு இங்கேதான் கொடுப்பார் துவனி. நீ கதிரன பார். ராவஹான சப்தம், ரவஹா ராவஹா சப்தத்துக்கு பேர், ஒலிக்கு பேர். நீ கதர்ன பாரு, நீ கதர்ன கதறல் எவனும் கதற முடியாது இல்லையா உனக்கு. அதனால நான் என்ன பண்றேன், யஸ்மா லோகத்ரயஞ்சேதே ராவிதம் பயமாகதம். நீ கதற, உன்னுடைய கதறலை கேட்டு இந்த உலகமே கதறி போய் கலங்கி போய் கிடக்குப்பா. அதான் ராவய தீதி ராவணஹா. நீ கலங்க வைக்கிற பாரு எல்லாரையும். இந்த கதறல் என்ன கத்து ஏ அப்பா 1000 வருஷ காலங்கள் சங்கு ஊதுற, 1 மணி சங்கு ஊதுறதுக்கு ஆஹா காதை பத்திக்கிறமே 1000 வருஷ காலம் ஊது கத்துருக்கான். அப்போ கொண்டத்தை பாருங்க, என்ன பராக்கிரமம். உன் கதறனால எல்லாரும் கலங்கடிச்சிருக்க பாரு பயங்கரமா நீனு. அந்த ராவக சப்தம் இருக்கு, அது தஸ்மாத்தும் ராவணோ நாம. நான் சொல்றேன் பரமேஸ்வரன், உனக்கு ராவணன் பேர் நான் வைக்கிறேன். தஸ்மாத்தும் ராவணோ நாம நாம்னா ராஜன் பவிஷ்யசி. உனக்கு அனைவரையும் கதற வைத்த காரணத்தினால், கதற வைக்கும் சபாவம் உள்ள காரணத்தினால் ராவண நாமகரணத்தை அடியேன் சிவபெருமான் நானே வைக்கிறேன். அது மட்டும் வச்சாரா? குழந்தைய பார்க்க போகிறோம், பேர் வைக்கிறா, பேர் வச்சுட்டு வந்துடுவோமா? அத்தை காப்பு மாமா காப்பு எல்லாம் வச்சு சம்பிரதாயம் இருக்குது, எல்லாம் காமிக்கிறார். பணம் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பணம் கொடுக்கணுமே, தானமோ தானியமோ சொர்ணமோ ஏதோ குழந்தைக்கு கொடுக்கணுமே. அதான் சுவாமி பார்த்தாராம், இவனுக்கு தனதானியம்லாம் முக்கியம் இல்லை, இவன் அசங்கியமான குபேரபுரியே விருண்டன குபேரனே நோண்டி எடுத்துன்னு வந்துட்டாரான், ஃபுல்லாக சுரண்டிட்டானான். ராவணன் பேரை கட்ட அலர்வான இந்திரன்லாம். ஐயோ ராவணனா? ராவையை சிசுபால வதத்தை வர்ணனை பண்ணுவார் நாகரிக்கிற கவி. சிசுபால வதத்தில் ராவணங்கிற பேரை கட்டாலே இந்திரனுக்கு பெரிய அலர்ஜியா. என்னப்பா அலர்ஜி? எனக்கு ஒன்றும் அலர்ஜி இல்லை, இந்த பேரை கட்டாங்க அப்படியே மனசு அவன் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். மெடிசன் அலர்ஜி கிடையாது. இந்த ராவணன் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். தாப்பா நன்னா போட்டியா, பூட்டிட்டியா, கதவை பூட்டிட்டியா கேட்குறான் இந்திரன். பூட்டிட்டியா? தாக்கிறதே பூட்டி வந்துடுப்பா, அவன் சப்தமே உடைச்சிடும் அதை அப்படின்னு பயந்துதான ராவணன். சொர்க்க கிராமட்டிக்கா விழுந்து விரதோ சூனை கிமேபிர் புஜேகின்ற ஒரு கவி ஒருத்தர். ராவணன் சொல்றான், ராமனை பார்த்து, ராமன் இன்னைக்கு போயிட்டு இன்று போய் நாளை வான்னு சொல்றாங்க. இதான் பரமேஸ்வரன் ஆக்ஞியா சொல்றான். இப்ப பரமேஸ்வரனுடைய ஒரு நாடகத்தில் வருது ஸ்லோகம், இது பரமேஸ்வரனுடைய ஆக்ஞியா இருக்குமோ? ஏன் பரமேஸ்வர ஆக்ஞியா சொல்றேன் நீங்க? ஆமா, நான் சொர்க்கத்தையே கிராமட்டிக்க குக்கிராமமா மாத்தினவன் நான். இந்த கை 10 கை, இந்த 10 கை இருக்கே 20 புஜம், இந்த சொர்க்கத்தையே நான் குக்கிராம மாத்தின கை. ஒரு தபஸ்வி ஒரு ஜட்டாமுகடம் தரிச்சுட்டு இருக்கான், தாடி மீசை வச்சுட்டு இருக்கான், மரவரி தரிச்சுட்டு இருக்கான். இவன் என்ன இன்று போய் நாளை வாங்குறான். என்னையா வாழ்க்கை, சி இதெல்லாம் கையாடானது. பரமேஸ்வரா என்ன திருவிளையாடல் அப்படின்னு. அப்ப அந்தர்யாமிய சுவாமி ஏதோ பண்றாரா இல்லையா? இங்க ஏதோ பண்ண வைக்கிறாரே. அதனாலதான் ராவனுக்கு பேர் மட்டும் சூட்டி என்ன பண்ணாராம் ராவணன். தஸ்மாத்தம் ராவணோ நாம தேவதா மனுஷா யக்ஷாஹ ஏசான்யே ஜகதீதலே ஏவம் துவாம் அபிதாஸ்யந்தி ராவணம் லோகரா. உண்மையான லோகராவணன் பேர். இராவணன் சொல்ல உண்மையான பேர் லோகராவணஹா. இல்லை உலக மக்களை கதற வைத்ததனால் லோகராவணன் பேர். லோக்கல் ராவணன் கிடையாது, வேற, அது வேற விஷயம். லோகராவணன், லோகம்னா மக்கள், மக்கள் அனைவரையும் கதற வைத்த காரணத்தினால் அவங்க லோகராவணகான் தான் பேர். நம்ம ராவணன் ஒன்று சொல்லிட்டு இருக்கு, தமிழில் இராவணன் போடுறோம். இராமன் இராவணன் தமிழில் வருது. அப்போ தொல்காப்பிய பிரகாரம் ததோ கட்கம், இப்போதான் கிஃப்ட் தர. ததோ கட்கம் மகாதீப்தம் சந்திரஹாசம் இது ஸ்ருதம் ஆயுஷஸ்ய அவசேஷஞ்சே ஸ்தித்வா பூதபதிஸ்ததா ஏவம் மகேஸ்வரன் ஏவ கிருத நாமாச ராவணஹ. பாருங்க,
வால்மீகி ஸ்பஷ்டமாக தர ஏவம் மகேஸ்வரேன ஏவ கிருதா நான் கிருத்தம் நாமா சக ராவணஹா சாட்சாத் ராமாயண மூர்த்தியே ராவணனுக்கு சாட்சாத் பரமேஸ்வரனே நாமகரணம் பண்ணியிருக்க. போரா வரைக்கும் சந்திரஹாசகா ஒரு கட்கம், அந்த கட்கம் இருக்கே இங்கேயும் சிவ இது பின் தனியாக பார்க்க போகிறோம். அந்தரியாமி பரமேஸ்வரன் பண்ணுறாரு, எப்படி லீல பண்ணுறா பாருங்க. ஆட்டு வைப்பவன் அவன் ஆடக்கூடிய நம்மன்னு சொல்கிறோம் இல்லையோ, நம்மள பொம்மன்னு உண்மையே சுத்தத்தாரி அவர் தான். தர்க்க சாஸ்திர ரீதியாக பார்க்குறப்ப கிருத்தியங்கராதிகம் கர்த்தஜன்யம் காரியத்துவாத் கடவுது கொடுப்பார். எல்லாமே தர்க்க சாஸ்திரத்தில் பொருள் வளர்றது, இது வளருது, அப்போ ஏதோ கர்த்தாவத்தை இருக்கணுமே அப்படின்பார். ஈஸ்வர அஸ்தித்வம் சாதனம் பண்ணுவார் தர்க்கத்தில். அப்போ யாரோ இருக்கணுமே, எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்கிறார். மகாவிஷ்ணு அவதாரம் ஆகிட்டார், பிரம்மான் கீழே உட்காந்துருக்கார், அகஸ்திய பெருமானுக்கு உபாசனம் ஒருத்தர் இருக்கார் அவர். அப்போ அவரை தான் நம்மளை பண்ண வச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த சந்திரகாசன் கத்தியை வச்சுக்கோ, இந்த கத்தியின் மகத்துவம் என்ன தெரியுமா ராவணா, இந்த கத்தியே உன் ஆத்ம லாபத்துக்கு உபயோகப்படுத்தாத. நல்லா கவனிக்கணும் வார்த்தை, காவியங்கள வார்த்தை ஒவ்வொன்றா கவனிச்ச சுவாரஸ்யம் புரியும். உன் ஆத்ம லாபத்துக்கு செல்ஃபிஷாக யூஸ் பண்ணாத, லோகத்துக்கு பெரிய பயங்கரமான விஷயம் வரப்போ யூஸ் பண்ணிக்கோ. என்ன தெரியுமா, நான் உன்னிடம் சண்டையிட வந்தால் கூட நான் காலி. யாரு? பரமேஸ்வரன் நான் காலி. அப்பேற்பட்ட தபஸை கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட, அப்பேற்பட்ட மகிமை எதுக்கு? எல்லாம் அந்தர்யாமி எதுக்கு கொடுத்தேன்? இப்பேற்பட்ட சந்திரகாச கத்தியுடைய ராவணனையே ராமர் வீழ்த்திட்டாரியா. என் ஹிருதயம் தானே ராமரா வந்திருக்க, பெருமை தர வேண்டாமா? அப்ப அந்தர்யாமி பரமேஸ்வரன் தான் இருக்காருங்க. பரமேஸ்வரன் தெரியறதே, எங்கேயுமா தெரியுது, ரூடமா தெரியறது. ஏன் பரமேஸ்வரன் காரணாகம பிரகாரம் வாச்சக ராகித்யம் கொடுத்துருக்கேன். ஆகமும் சொல்றது வாச்சகம் எல்லாம் தான் பரமேஸ்வரன் அங்கேயும் சொல்றது. இப்போ டைரக்ட் மீனிங் இல்லாத தான் சுவாமியாக இருக்க முடியும், உணர்தானே முடியும். உணர்த்துறார், சொல்ல மாட்டார். தப்பு பண்ணா ஓ நான் தப்பு பண்ணிட்டேனே, சுவாமி ஏதோ உணர்த்துறார் சார், என்ன ஏதோ உணர்த்த வைக்கிற, ஏதோ நான் பண்ணுறேன், சுவாமி ஏதோ லீலை பண்ணி என்னை மாத்திரம் எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அனுபவத்தில். அந்த அனுபவம் எங்கேருந்து வருது? அதனால ராவணா இந்த சந்திரகாச கத்தியை கொடுத்துருக்கேன், நீ அனாவசியமாக யூஸ் பண்ணிடாத அப்படின்னு சொன்ன ராவணனுக்கு அங்கேயும் பரமேஸ்வரன் லீலை பண்ணுற. ஏன் எனக்கு யார் உத்தேசம்? ராவண வதம் நிகழணும், என் பக்தன் தான். அதை விட பேர் என்னுடையதான ஹிருதயமான எம்பெருமான ராமருக்கு கிடைக்கணும். அதான் என்னை சமமான. இப்போ ராமனுக்கு இகரான பவர் வேணுமே, அப்போ இவர் தான் கொடுக்க முடியும். யார்? அவன் ராட்சசன் தான், ராட்சசாம்சம் தான் அவன். இந்த ராமச்சந்திரமூர்த்தி எதுக்கக்கூடிய அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் பவர் ஏத்தனை ஈக்குவல் தானே. சும்மா ராட்சசன் அவனை போய் அடிச்சுட்டார் ராம் சொல்லக்கூட, மக்கள் சொல்லக்கூடாது பிற்காலத்தில். ஏ அப்பா, சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை பற்ற கத்தி சந்திரகாச கத்தியை வாங்கிய ராவணனையே அப்படிங்கிறது என்ன பண்ணார்? இந்த இடத்துல என்ன பண்ணார்னு சந்திரகாச கத்தி கொடுத்தாரு இல்லையோ, பத்திரம் உள்ள வச்சுட்டான், பூஜையில் எடுக்க மாட்டான். ஆனால் அவன் துர்பாகியம் புத்தி எல்லாம் அவர் தான் பண்ண வைக்கிற அந்தர்யாமி. சூர்பனக்கா வந்தா, கதறினா, அற்புதமான அழகு கலைப்பு விட்டா, ஆசை வந்துடுத்து, பரதாரமில் ஆசைப்பட்டான், போனான். போகிறப்ப யார் அவன்? கடதூஷன் அடிச்சிருக்கானா. யாரு? அந்த தாடகியை கொண்டிருக்கானா, ஒரு அஸ்திரத்திலையா அனாயாசமாகுவான். அப்படி 4 வாட்டி கேட்குறானா. கடதூஷணம் ஒரே ஆளா. அப்பயே ராவணனுக்கு பயம் வந்து, எப்போ ராவணனுக்கு பயம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டான் அந்தர்யாமி சொல்லிட்டார், சுவாமி சொல்லிட்டார். அப்போ போகிறப்ப என்ன பண்ணால், எதுக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டூர் போவோம், 50,000 பணம் எடுத்து வச்சுப்போம், இந்த ஜிபேயில் வச்சுப்போம், கேஷ் 50,000 கையில் இருக்கட்டும், எமர்ஜென்சி எங்கே ஒர்க் பண்ணால் போயிடுத்துனே அவமானம் போயிடுவேன். அதுமாரி என்ன பண்ணான், சந்திரகாச கத்தியை சொருகின்ட்டான். ஏன் நம்ம கொண்டுட்டான், காப்பாற்றிக்கணுமே, பயம் வந்துடுத்தோ. இதுதான் அந்தரியம் சுவாமி பண்ணுற வேலை. போனால் பார்த்தா ஜட்டாயு பகவான் சீதையை கடத்தின்னு வந்தா, ஜட்டாயு பகவான் ஜட்டை உள்ள வழி ஆகில இருக்கு. தாத்தா சொல்லுவார், நெய்வேலி தாத்தா சொல்லுவார், ஜட்டாயு பகவான் ஜட்டை உள்ள வழி ஃபுல்லாக ஆகில. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பெருமானவர். கத்தியை எடுத்தான், எங்கள் அப்பா தான் சொல்லுவார், அடிச்சுட்டான், அப்படி தள்ள கை வச்சுருந்தான். அடா போச்சு. ராமனா ஒரு முறை தான் கத்தி உபயோகப்படுத்த முடியும். பரமேஸ்வரன் அந்தரம் இதெல்லாம் கதையை பிடிங்கிற கடைசி விஷயம் லட்சணத்துக்கு வரேன்.
ராவணா ஒரு முறை தான் உபயோகப்படுத்த முடியும், உபயோகப்படுத்த வேண்டும். ஒன்று ஆத்ம லாபத்துக்கு பண்ணாத உலகத்துக்காக பண்ணுன, அவசரப்பட்டு பண்ணிட்டேனே, பவர் குறைச்சாச்சு. ராமருக்கு இங்கே பவர் ஏற்றணும், கொடுப்பார். அடுத்தது சிவதனுசு எடுக்கதானே சொன்னேன், உடைக்க சொல்லலையே, பாவத்தை கொடு, அவனுக்கு பாவத்தை குறை, இங்கே பாவத்தை ஏற்று ஈக்குவலாக கொண்ட. இதுதான் பரமேஸ்வரன் பண்ணுற வேலை. இங்கே அந்தர்யாமி, அது அந்தர்யாமி அர்த்தம் உள் நின்று செய்யக்கூடிய செயல். உள்ளிருந்து ஆட்டு வைப்பவன் அவன், உள்ளேருந்து ஆட்டி வைக்கிறான், யாரும் தெரியாது. அந்த அந்தர்யாமி பரமாத்மாதான் எம்பெருமான் சம் பரமேஸ்வரன். அப்படி அளவர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் உத்தரகாண்டத்தை காமிக்கிறார். அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் முதல் விஷயத்தில் இந்த இதை முடிச்சுட்டு உபாசன தெய்வத்தெல்லாம் முடிச்சுட்டு இதே மாதிரி 2வது ஸ்லோகத்துலேயும் இன்னும் நான் 4 ஸ்லோகம் சொல்லணும்னு நினச்சின்னு வந்தேன். ஒரு ஸ்லோகம் தான் ஆயிருக்கு, டைம் ஆகிடுது. எல்லா அவளுக்கு வேலை இருக்குது, ரொம்ப மனசு இது புரியாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிற சாஸ்திரம் சொன்னதுனால குடும்பமானவரையும் விஷயத்தை உள் கருத்துடன் தெரிந்து புரிந்து கொள்வோம். அவன் அவர்களால் அவன் தாழ் வணங்க சொல்லிட்டு ராமச்சந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு துணை நடிதான இந்த இன்றைய உரையை நிறைவேற்றிக் கொண்டு அனைவருக்கும் என்னுடையதான ஒரு பணிவான வந்தனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அதனால பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, சீதா ஜானகி காந்தஸ்மரணம் பரம் ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சரணாரவிந்தாபியான் நமः. உமாகோமலஹஸ்தாபியாம் சம்பாவிதலலாடகம் ஹிரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். எல்லாம் உள்ள இறையருளும் குருவருளும் துணை செய்ய இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு பகவானுடைய அனுகிரகம் அமைஞ்சிருக்கு. இந்த சென்னை மேற்கு மாம்பலத்தில் சிவாகம் வித்யாபீடம் சிவாமகிமா ட்ரஸ்ட் மூலியமாக நடந்துருக்கக்கூடிய பல தொண்டுகளில் இந்த மாதம் சிறப்பாக பௌர்ணமியில் ஒரு சொற்பொழிவு தொடங்கியிருக்கு. இது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் நடைபெறுவதற்காக நமது நிறுவனர் ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கிறார். அதே போல் அமாவாசை தினத்திலையும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி 2 நாளும் வித்வான்களை கூப்பிட்டு நம்மளுக்கு இந்த செவிக்கு எல்லாம் சிறப்பாக உணவை அருந்துவதற்காக குருவர்கள் துணை செய்திருக்கிறது. கற்றலை காட்டிலும் கேட்டலே மேல் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் புத்தகத்தை படிச்சுட்டு இதெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டு புரியுமான்னா இந்த ஜென்மம் இல்லை, இன்னைக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புரியாது. சொல்கிற வாழ்க்கை உள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதை விட கேட்குற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஜென்மாவில் பண்ண உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கோம். நம்ம தெரியாமலோ எவ்வளோ பண்ண பாபங்கள்லாம் போகும்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வாய்ப்பு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். தொடர வேண்டும். இது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் எல்லோரும் வந்து இதை கேட்டு நிறைவாக எல்லா பயனையும் அடைய வேண்டும். இதை கேட்கறதும் இல்லாமல் நாமளும் போய் சொல்லுவதற்கெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், ஏன்னா இது சொல்லிட்டார் நம்ம கேட்டோரும் இல்லை. இதனுடைய நோக்கம் என்னென்னா நம்ம அடுத்த குரு பரம்பரை மாதிரி சிஷ்ய பரம்பரையில் நாமளும் அதை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ தான் குரு சந்தோஷப்படுவா. இன்றைக்கி இவர் சொல்லியிருக்கார், நீ வந்திருக்க சாஸ்திர வாத்தியார் அப்படிலாம் வாழ கேட்டுட்டு போய் சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா அது அந்த குருவுக்கு திருப்தியைப்படுத்தும். எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது இதுதான். அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த வாய்ப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் நம்ம வித்யாபீடத்தின் சார்பாகவும் நிறுவனர் சார்பாக உங்களை எல்லோரையும் எல்லா நலமும் பெற வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் வரணும் அப்படிங்கிறதையும் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அதே மாதிரி அமாவாசையில் ஒரு தொடங்கலான்னு சொல்லியிருக்கார். அதுவும் இறையருள் கூட்டியவாறு தொடங்குவதற்கு பிரார்த்தனை செய்து கொண்டு சிறப்பாக எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த நிறைவுரை செய்கிறேன்.